ஏன்னா கடவுளுக்கு தான் உருவம் கிடையாது, அது எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கலாம், ஏலியன் உருவத்தில் கூட இருக்கலாம். ஆக இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் இப்போ நான் நிறைய நம்ம விழாக்கள்ல நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், குறிப்பா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும், ஹீரோயின்கள் எல்லாம் பேசவே மாட்டாங்க, ஹீரோயின் எல்லாரும் மேட்டரையும் பேசிட்டாங்க. என்னடா இது நம்ம தமிழ் இப்படி ஒரு ஹீரோயினான்னு பார்த்தா அவங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. இந்த மேடையை அழகாக அலங்கரித்தீர்கள் சகோதரி. நிச்சயமாக ஒரு நல்ல தமிழ்ல பேசுற ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து சேர்த்த இந்த டீமுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, ஆரின்னா ஆரி ஒரு படம் பார்த்தேன் நான், அது நெடுஞ்சாலையா நெடுஞ்சாலை. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அவர் விருது வாங்குற அளவுக்கு நடிச்சிருந்தார். அவர் மாநில விருது வாங்க பட்டியல்ல அந்த படம் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், அவர் நிச்சயம் விருது வாங்கும் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் த ஷார்ட்ஸ். அவருடைய எமோஷன், இது ஒரு கலவையான எமோஷன். அது இது வந்து நேச்சுரலான படமா இருக்க முடியாது, கொஞ்சம் அநேச்சுரலா இருக்கும், கொஞ்சம் சர்ரியலிஸ்டிக்கா இருக்கும், கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் தாட்ஸ் ஐடியா இருக்கும்போது நம்ம யதார்த்தமான விஷயத்தை நம்ம பிரதிபலிக்க முடியாது. அது எப்படி பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவுட்புட்டை தம்பி கொடுத்துருப்பாருன்றதை நான் வந்து நிச்சயமா உணர்றேன். அவருடைய ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி 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 ஃபேண்டாஸ்டிக். ஸோ வி ஹேவ் டு கிவ் அ வெரி பிக். ஒவ்வொரு தடவையும் நம்ம கை தட்டுல சொன்னாதான் தட்டுவீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது கை தட்டுங்க சொன்னாதான் நீங்களும் கை தட்டுவீங்க. அதனால நான் கேட்க போறது இல்லை, நீங்க தட்டுனா தட்டுங்க, விட்டா விட்டுருங்க. ஆக மொத்தம் இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி படமாக அமைய போகிறது. அப்பா சொல்லாம தட்டிட்டாங்க. அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாக்யராஜ் சார் வேற ஒரு அவசரமா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. நம்ம இந்த ஒளி தகடை வெளியிட வேண்டும். என் அன்பு தம்பி இயக்குனர் அமீர் அவர்கள் வந்திருக்கிறார். அமீர் தம்பி பேசணும், அதுக்கப்புறம் சார் பேச முன்னாடி வெளியிடணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். கவிஞரை நல்லா எழுதியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. ஒளிப்பதிவு வேலை அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன், ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர். கங்க்ராட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷாஷ்வி பாலா. ஸோ பேசிக்லி நான் ஸ்ரீலங்கன். அங்கே படம் பண்ணியிருந்தாலும் இதுதான் என்னுடைய முதல் திரைப்படம் தமிழ் சினிமாவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுத்த ஃபிலிம்க்கு என்னுடைய பெரிய 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 நன்றி சொல்லி ஆகணும். ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு என்னுடைய கேரியரை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ படத்தை பற்றி சொல்லும்போது இது ஒரு நியூ அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது ஜானர், புது கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முன் வந்ததுக்கு அபுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும், நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு புது விஷயம் நம்ம அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஆகும் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ ஆஸ் அ நியூ ப்ரொடியூசரா எஸ் ரவுத்த ஃபிலிம்ஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே அபுக்கு இது வந்து முதல் திரைப்படம் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஆக்டர். ஸோ அதுக்கு முதல் நன்றி என் வாழ்த்துக்கள் அபு. அண்ட் அதே மாதிரி சன் ஃபிக்ஷன், அதே நேரம் ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி அதுக்குள்ளே ஒரு காமெடி ட்ராக், அதில் ஒரு சென்டிமெண்ட், லவ் அப்படின்னு நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முதல் திரைப்படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டர் வராரு அப்படின்னா அவருக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருந்தே ஆகணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டுக்காகவே ஆல் த வெரி பெஸ்ட் கவிராஜ். ஸோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் முதல் திரைப்படத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. ஸோ கவிராஜுக்கு எங்களுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லியாகணும். அண்ட் எஸ், இப்படி ஒரு திரைப்படம் புதுசாக ஒரு கான்செப்டோடு வரும்போது
கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் தேவை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துல எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண். ஸோ எங்களுடைய டீமில் அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது லக்ஷ்மணுக்கு தான். ஸோ படத்தில் அவருடைய அட்வைஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ படம் வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் லக்ஷ்மணுக்கு போய் சேர்ந்தே ஆகணும். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் ஃபார் தேட். அண்ட் அதுக்கப்புறமா இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே ஸோ கார்த்திக் ஆச்சாரியா. ஸோ பேரை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஏன்னா அவருக்கு பேர் தப்பாக சொன்னால் பிடிக்காது. ஸோ எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கும், மியூசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஆப்டாக இருந்தே ஆகணும். ஸோ அவரை ப்ரூவ் பண்ணணும் இந்த ஒரு மூவியில் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க அண்ட் சாங்ஸை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. கேட்கும்போதே அவருடைய டேலண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதிலும் வெரி ஸ்பெஷலி எனக்கு இந்த சூப்பர் ஹீரோ சாங்கில் இன்னும் அதிகப்படியாக ஆரிய கொஞ்சம் பிடிச்சிது, ஏன்னா அந்த விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் சாங்கோட கேட்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் கவிராஜுக்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு அது கொஞ்சம் கூட மாறாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுல எடிட்டருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா சுவாரஸ்யம் மாறாமல் டைரக்டரோட ட்ரீமை சரியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுல வந்து எடிட்டருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ கௌதம் ரவிச்சந்திரன் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. விஷ் ஆல் த பெஸ்ட் கௌதம். அண்ட் இவங்க எல்லாரையும் தாண்டி காஸ்ட்டை பற்றி சொல்கிறதாக இருந்தால் ஆரி வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது டெபியூ ஆர்டிஸ்டாக ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு புதுசாக இருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண விடாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய அட்வைசஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அது கூட நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஆரி. அண்ட் எஸ் பாக்ஸ் அதே நேரம் ராஜேந்திரன் சாரை பற்றி சொல்கிறதா இருந்தால் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டர் ஒரு பர்சனாகவே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. ஸோ ஹம்பிள், ஸோ டவுன் டு அர்த். ஸோ நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தார். எல்லா யங்ஸ்டர்ஸோடையும் சேர்ந்து அவரோட ஸ்பீட் வந்து ஈடு கொடுத்தாரு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் ரீடேக் எடுக்கும் போது எல்லாமே அவர் சிலைக்காமல் அது மறுபடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் இங்கே இல்லைனா கூட அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் எஸ் பாக்ஸ் அண்ட் சரத் அப்புறம் விஜய். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டையே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்பாட்டையே வந்து எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி மூவியில் கூட ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அண்ட் விஜய்ஸ் வந்து மை தோஸ். ஸோ ஷூட்டில் எனக்கு சீன் இல்லாதப்பெல்லாம் அதிகப்படியாக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது விஜய்ஸோட தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. நாகேஷ் சார் அப்பப்போ கண் முன்னாடி வந்துட்டு போயிடுவார், ஏன்னா அவரோட பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், என்னுடைய பர்சனல் மேக்கப் டீமாக இருக்கலாம், எல்லாருமே அவங்களுடைய 100% கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சேச்சி சும்மா என்னோட அசிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். அண்ட் இது எல்லாமே கடந்து ஒரு படமாக வரும்போது உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய அந்த விஷஸ் தான் கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுடைய ரிவ்யூஸ் தான் தேவை. ஸோ அப்படி வரும்போது வந்தாரை வர வைக்கும் வாழ வைக்கும் தமிழ்நாடு, பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து வந்தவங்களையும் சரி பக்கத்து நாட்டில் இருந்து வந்தவங்களுக்கும் சரி வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, விஷ் பண்ணியிருக்காங்க, ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இனி இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பாக்யராஜ் சார், உதயகுமார் சார் உட்பட எல்லா ஸ்பெஷல் இன்வைட்டீஸுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு படமாக வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் வந்து விஷஸ், உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இங்கே எல்லாருக்குமே தேவை, எல்லா டீமுக்குமே தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் இங்கே இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் எங்களுடைய படத்தோட இபி சூரிய பிரகாஷ். ஸோ தேங்க்யூ வெரி மச் சூர்யா. எனக்கு இந்த படத்துக்கான இன்ட்ரோ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைஃப் லாங் ஐ ஹேவ் டு தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே கட்டி அணைச்சி ஒரு படமாக வெளியில் வரதுக்கு ஒரு வேகத்தோட விவேகம் கண்டிப்பாக தேவை. ஸோ சந்தானம் சார் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனாக எங்களோட இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கலாம், அதிகமாக பேசவும் முடியாது, பட் சொல்லி ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைமாக எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர்ஸ்லேருந்து சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக சின்ன திரையில் இருந்த என்ன வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்தது ஸ்ரீலங்கன் ஒரு தமிழ் தான். ஸோ அசோக் ஹந்தகம அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கும் அண்ட் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. எங்க அப்பா அம்மாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு கொண்டு வந்ததுக்கு. அண்ட் தென்
மீடியா பீப்புள், பத்திரிகைக்காரங்க, ஊடக நண்பர்கள், நானும் சின்னத்திலிருந்து வந்தவங்க தான். ஒரு 7 வருஷமா சன் டிவி நெட்வொர்க்ல ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோட சேனலுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நான் இங்க இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் நான் ஏகப்பட்ட ஆடியோ லான்ச்சஸ் பார்த்துருக்கேன். ஒரு ஓவர் மாதிரி இருந்து பார்ப்பேன். நான் எப்படா நம்ம வந்து பேச போறோம் அப்படி ரொம்ப நாள் கனவு, ஆசை. அந்த ஆசையும் கனவையும் நம்பி வச்சுட்டு இருந்தா சரியா இருக்காது. எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை கொண்டு வரணும், அதுக்கான வேலையில் ஈடுபடணும். அப்படி நான் நானே அதுக்கான தயார்படுத்திக்கிட்டேன். நான் சேனல் இருக்கும்போது அப்ரோச்சுங்கிறது போயிட்டு தான் இருக்கு, எல்லாருக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ அது யாருக்கிட்ட கரெக்டா போய் சேருது, அவங்க அப்பா அந்த மனநிலை இருக்காங்களா அப்படின்ற பொறுத்து தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுது. அப்படி நான் நினைச்சிட்டு இருந்த அந்த விஷயம் இன்னொருத்தர் நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் பழைய கதை நான் நிறைய கதை கேட்டிருக்காரு. அவர் நான் அப்ரோச் பண்ணதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஆத்திஃப் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சேனல்ல இருந்து நீ வாடா நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போனான். அந்த பர்சன் வந்து என்னோட ஃப்ரெண்ட், இங்க வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், மிஸ்டர் சூரிய பிரகாஷ். அவர் இல்லைன்னா எனக்கு இந்த ஆசை இருக்காது. ஸோ அவரு கிட்ட கூப்பிட்டு போன ஆத்திஃப் தேங்க்ஸ். சூரிய பிரகாஷ் நான் அவர்கிட்ட கதை சொல்லும் போது அவர் கேட்டு பொறுமையா கேட்டுட்டு என்ன ஒரு இதுல கூப்பிட்டு போனாரு. அவர் யாருன்னா ராவுத்தர் ஃபிலிம்ஸ் கம்பெனியோட ஓனர் திரு மிஸ்டர் அபுபக்கர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார். அவர் எங்ககிட்ட வந்து ப்ரொடியூசர் மாதிரி ப்ரொடியூசர் பண்ண பிடிக்காது, பிரதர் ப்ரோன்னு தான் கூப்பிடுவோம். எனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதுல சாருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அது கொண்டு போய் சேர்த்ததுல என் ஃப்ரெண்ட் ஆத்திஃப், அதுக்கப்புறம் சூரிய பிரகாஷ்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஸோ எல்லாரும் தான் அவர் எங்கிட்டையும் கதை கேட்டாரு. கதை கேட்க முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னாரு. அது முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு நிறைய விஷயம். அது ஏடிஎன் ஸ்கிரிப்ட் சார்ன்னு நான் போயிட்டு சார்கிட்ட சொன்னேன். அவர் கேட்டாரு. கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோனாரு. தென் எல்லா நாள் கூப்பிட்டு ஃபுல் கதை கேட்டாரு. மறுபடியும் கேட்டாரு. ஓகே டன். அந்த டைம் எனக்கு வந்து இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பட் அவர் வந்து அவருக்குள்ள அனலைஸ் பண்ணியிருக்காரு. என்ன நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு மறுபடியும் கதை கேட்டு அவர்கிட்ட அந்த டவுட்ல மறுபடியும் கேட்க வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் நினைச்சேன் ஆள் பார்க்கதான் வந்து இப்படி வந்து யங்ஸ்டர் யூத் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானு உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் யோசிப்பாரு, அவங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாரு. கேட்டுட்டு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. சோ அப்படி என்னைய கூப்பிட்டு கதை கேட்டு அவர் வந்து அவருக்குள்ள ஏதோ தோணி இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சோ அதை அவர் தோணி என் மேல நம்பிக்கை வச்சாரு. எனக்கு பெருசா சினிமா அனுபவம் கிடையாது, சேனல் மாத்திரம் தான். சேனல்ல வச்சுட்டு ஒருத்தனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்னு எந்த ப்ரொடியூசர் நம்மன்னு எனக்கு தெரியல. சோ அதை டேரிங்கா பண்ணாரு மிஸ்டர் அபு. அதுக்கு காரணம் அவரோட டேட், திரு ராவுத்தர் சார் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்பி கதை கொடுத்து அவங்க ஹிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப அவருடைய ஆசையும் ஆறாவும் தான் மிஸ்டர் அபுபக்கர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கும். சார் வந்து 80s 90s என்ன மாதிரி சக்சஸ்ஃபுல்லா மேனா இருந்தாரோ அந்த கம்பெனியா அந்த ஈராவை அப்படியே ஒரு பெரிய நிலைமை கொண்டு போகணும் அப்படின்னு உண்மையாக மனசார வாழ்த்திக்கிறேன். என்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் அவங்க நினைக்கிற டைரக்டர்ஸ் தான் அவங்க எல்லாருமே கதையை வச்சுட்டு வெளியே தேடிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு பெரிய நம்பிக்கையா மிஸ்டர் அபுபக்கர் இருப்பாங்க நான் சத்தியமா சொல்லிக்கிறேன். இது உங்க எல்லா ஏடிஸ்க்கும் என்னுடைய பெரிய கிஃப்ட் நான் சொல்றேன். நான் அவரை அப்ரோச் பண்ணுங்க. தென் இந்த கதைக்கு பத்தி வருவோம். நான் வந்து சார் அப்ரோச் பண்ணி கதை ஆரம்பிச்சு எனக்கு அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஓகே பிரதர் ஒர்க் பண்ணுங்க, பவுண்டட் வேணும், ஓகே நீட்டா பவுண்டட் பண்ணும்போது அவர் வந்து அவருக்குள்ள செல்ஃப் அனலைஸ் பண்ணாரு. ஸோ டைரக்டர் ஃபர்ஸ்ட் தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவரும் ஃபர்ஸ்ட் டைமா ப்ரொடியூஸ் பண்றாரு, அவரும் அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு ஒரே என்ன பண்ணா டீமை ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவருக்கு தேவையான டெக்னீஷியனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ரொம்ப கிளியரா இருந்தாரு. அப்படி சில டெக்னீஷியன் வந்து ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த பெரிய டெக்னீஷியன் வந்து மிஸ்டர் டிஓபி லக்ஷ்மன் ப்ரோ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவேன் அவர். நானு ஏன்னா அவர் செம்ம நாலேஜபிள் பர்சன். என்னுடைய வேலையை பாதுகாக்கிட்டாரு அவர். சார் ஒரு நாள் இத்தனை சீன் எடுக்க போறோம் சார்னா அவர் வந்து ஓகே ப்ரோ ஒரு பெருசாலாம் ஓகே ப்ரோ டன்
அவருக்குள்ள ஒரு பெரிய டீம் இருக்கு. இவரு இப்படி இன்னும் போது டப்புன்னு பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு தெரிஞ்சு எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னா அது லக்ஷ்மண் சார் தான். அவர் வந்து நிறைய பேசுவோம், நானும் அவரும் நிறைய பேசுவோம், நிறைய தாட் ப்ராசஸ் அவர் என்ன நான் என்ன நினைக்கிறோம் கரெக்டா புரிஞ்சுப்பாரு அவர். சோ அவர் தான் நினைச்சு எங்களால புரிஞ்சுக்க முடியாது. நிறைய 10 விஷயம் யோசிப்பாரு அவர். நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர், நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு, நல்ல ஒரு எனக்கு கைட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் அவர். சோ லக்ஷ்மண் சாருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மண் சார். ரொம்ப ஹம்பிள். அவர் வந்து சொல்ல போனா நிறைய கவுண்டர்ஸ் போடுவாரு. நான் முதல்ல கேட்டேன், சார் நீங்க நடிக்கலாமா சார், செம்ம கவுண்டர்ஸ் பண்ணிடுறீங்க. நல்ல ஒரு நாங்க எப்படின்னா டென்ஷனா இருந்தோம்னா 10 நிமிஷம் படம் எல்லாத்தையும் மாத்தி விட்டு அவர் யாரும் கூட போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி பீப்புளை நான் எங்கெல்லாம் டென்ஷனா இருக்கணும் கரெக்டாக கூல் பண்ணி விடுவாரு. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண். ரெண்டாவது எனக்கு கொடுத்த டெக்னீஷியன் வந்து சேகர் அண்ணன் ஆர்ட் டைரக்டர். அண்ணன் கிட்ட அண்ணன் மட்டும் என்ன டேரக்டர் சார் போடும்போது செம்ம ஹாப்பியா இருக்கும். அது ஏன்னு தெரியல, சேகர் நம்ம மட்டும் தான் அப்படி டேரக்டர் சார் எழுதும் போது ஓ நம்ம டேரக்டர் இல்ல அப்படி ஒரு ஃபீல் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் சேகர் அண்ணன். அண்ணன் பார்க்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப கோவக்காரு, அப்படி முதல்காரு அப்படி இப்படின்னு பயமா இருந்துச்சு. ஐயோ அப்படியே உள்டாங்க, செம்ம தங்கமான கேரக்டர், சூப்பர் ஒர்க்கர். அவர் போட செட்டு நீங்க செட்டுனே சொல்ல மாட்டீங்க, அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அண்ணன் பட்ஜெட்டுக்குள்ள படம் முக்கிய காரணம் சேகரன். பட்டு ஒரே செட்டையை பிரிச்சு மாத்தி பண்ணி கொடுத்ததுல அவருக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. ரெண்டாவது கார்த்திக் ஆச்சாரியா. அவன் தான் பேசுறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேங்க, எனக்கு தெரியுங்க. ஒரு பெரிய சொல்றது ஒரு ஆர்வம் இல்ல, அந்த ஆர்வம் வந்து கோலம் இல்லாம கரெக்டா இருந்தா கரெக்டா இருக்கும். அது அவன் கோலம் எல்லாம் கிடையாது. நாங்க இப்படி அதே நான் போறேன் நிப்பாட்டுனா கையை உடைய மாட்டேன். நானும் கௌதமும் அதுல கையை வைக்காத அப்படின்னு இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்து எங்க ஒர்க் பண்ணாரு. டே நைட் ஒர்க் பண்ணுவோம். செம்ம பிரில்லியன்ட், செம்ம கேட்ச்போ. அவருக்கு அந்த கையில எதுவும் சம்திங் இருக்கு. அவரு கன்ஃபார்மா பெரிய ஒரு ஆடியோஸ் பார்த்திருப்பீங்க, ஷோரா பார்த்திருப்பீங்க. ஆடியோஸ் விட ஆர்ஆர் செம்மையா பண்ணிருக்காரு, அது குடிச்சிக்கிட்டு நீங்க பாப்பீங்க. இந்த டேல கார்த்திக் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கார்த்திக் கிடைச்சது, கார்த்திக் எனக்கு கிடைக்கிறதுக்கும் காரணம் லக்ஷ்மண் தான். அதுக்கு நான் லக்ஷ்மண் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷனை கிட்ட கேட்டது 2 விஷயம். ஒண்ணு வந்து எனக்கு இந்த படத்துக்கு என் ஃப்ரெண்ட் கௌதமும் தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன் நானு. ஓகே கௌதம் தர அப்படின்னாங்க. கௌதம் எனக்கு கிடைச்சது ரொம்ப 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 பிளஸ்ட். நானும் கௌதமும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் சன் டிவில இருந்து. கௌதம் டேலண்ட் இன்னோவேட்டிவ் யாருக்கு தெரியல, இதுக்கப்புறம் ஷோவா தெரியும். அவன் பெரிய எடிட்டர், வாய் தான் கம்மியா பேசும். வேலைக்காரருக்கு வாய் பேச அவசியம் இல்லை, கை பேசினா போதும். அவன் கூடி சீக்கிரம் பெரிய வருவான். ரெண்டாவது கேட்ட பர்சன் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் டேஞ்சர் மணி சார். அவரு நாங்க நிறைய இடத்துல டிக்கெட்ல பேசிட்டு இருப்போம், அண்ணா நான் படம் பண்ணணும் கூப்பிடுவேன் அப்படின்னு. அப்ப ஓகே தம்பி பண்ணலாம் அப்படின்பாரு. அவரும் பேசி 1 வருஷம் நாங்க பேசல. எனக்கு வந்து நான் கேட்ட 2வது விஷயம் என்கிட்ட ஃபைட் மாஸ்டர் எனக்கு டேஞ்சர் மணி தான் தேவைன்னு கூப்பிட்டேன். ஆனா படம் பண்றோம் ஓகேவா, பாப்பா பண்ணலாம். எங்க ராவுத்தர் ஃபிலிம்ஸா கன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தார் அவரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த பட்ஜெட் சேலரி எல்லாம் பார்க்கவே இல்லை. செம்ம ஃபேபுலஸா பண்ணிருக்காரு. ஃபைட் சீன்ஸ் கம்மியா இருந்தாலும் ரொம்ப நீட்டா தெளிவா கிளியரா பண்ணி கொடுத்தாரு. டேஞ்சர் மணி எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் பேர் தான் டேஞ்சர் மணி, தப்பா பேர் வச்சிருக்காரு. கவுண்டர் மணி அவரு, ஏகப்பட்ட கவுண்டர் போட்டிருப்பாரு அவரு. ஓகேங்களா, நான் நல்ல மனசுக்காரு. ஸோ 3வது வந்து கீர்த்தி வாசன், ஒரு நல்ல ஒரு அப்கமிங் காஸ்டியூம் டிசைனர். புரிஞ்சுக்க அவன் தான் சொல்ல அவசியம் இல்லை, நிறைய படத்துல அவங்க கன்ஃபார்மா அவார்ட்லாம் அவங்க நினைக்கிறாங்க. பெரிய காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன். ஓகே, அடுத்து ஷெரீஃப் மாஸ்டர். படத்துல டான்ஸ் இருக்கு, யாரு? ஷெரீஃப் மாஸ்டர். நம்ப மாட்டீங்க, இந்த சாங் வந்து 3 நாள் பண்ற சாங்க ஷெரீஃப் மாஸ்டர் ஒரே நாள்ல ஃபுல் ஸ்டெப்பையும் போட்டு கொடுத்தாரு. சார் இன்னைக்கு இங்க இல்ல, ஷெரீஃப் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மற்ற டெக்னீஷியன்ஸ் பேரை விட்டு தர்ஷன் மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன பேசுன்னு தெரியலங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் ஸ்ட்ராங்கா பண்ணி கொடுத்தாங்க. மதுபான் டைரக்டர் அவர் என்னென்ன தெரியுமோ அவங்க ஃபர்ஸ்ட் அவர் பில்லரை கட்டி கொடுத்து அவர் எப்படி பார்த்துக்கணும் கரெக்டா, சந்தான அண்ணன், மன்சூர் அண்ணன் இவங்க கரெக்டா வேலை பார்த்தாங்க. எனக்கு கிடைச்ச மேனேஜர்ஸும் கூட சரி அதுக்கான வேலையை கரெக்டா பார்த்து கொடுத்தாங்க. இது ஒண்ணு, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள்ல. 2வது இந்த படத்துக்கான லீட் காஸ்டிங் அப்போ நபி சொல்றேன் ஒரு சின்ன பிளாஷ்பேக். நான் சன் டிவில ஜாயின் பண்ணது 2011ல. ஜாயின் பண்ணப்போ ஆரிசோட படம் வந்தது.
மாலை பொழுதின் மயக்கத்துல ஒரு படம். அந்த படத்தை ஆக்சுவலி சன் டிவிக்கு படம் வந்தது யாரும் பார்க்கக்கூடாது. நான் வந்து அப்போ சன்ல டைம் பண்ணும்போது அந்த படத்தை போட்டு பார்த்தேன். அதில் ஒரு சாங் ஒன்று பார்த்தா மழைய பார்க்க ஆசைப்பட்டேன். நோ பேபிக்கு ஒரு சாங் செம்ம இம்ப்ரெசிவா சூப்பரா இருந்தாரு. எங்க இருந்தாரு, ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கேரக்டரை. அதுவும் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படி ரொம்ப நாளா ஆசை. இது கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்கும், இது போய் சொல்றாடின்னு அது அப்படியே தோணுன்னு தான் தெரியும் என்ன சொல்றாடின்னு. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்கிட்ட காஸ்டிங் வந்து கேட்கறாங்க, ஆரி சார் ஃபிக்ஸ் பண்ணி, இதுக்கும் காரணம் லக்ஷ்மண் சார் தான். ஆரி ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டதுக்கு இதுக்கும் காரணம் லக்ஷ்மண் தான். லக்ஷ்மண் சார் தான் வந்து ஆரி சார் இது பண்ணாரு. நாங்க போய் ஆரி சார் போய் கதை சொல்றேன். கதை சொன்னடி அன்னைக்கு என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து ஃபீவர். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சுட்டேன். வீட்டுல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. அது ஆரி சார் புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரதர் பிரச்சனை? இல்ல சார் இந்த மாதிரி வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கேரிங்கா இருக்காங்க, முதல்ல உடம்பு சரியில்லை, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் அவங்க கதை கேட்கலான்னாரு. இல்ல சார் அது நாளைக்கு நீங்க கோயம்புத்தூர் போறீங்களேன்னு, அவர் காலைல ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு, அது பிரச்சனை நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்பிச்சு விட்டாரு. வீட்டுக்கு வந்தா நெக்ஸ்ட் டே வந்து ஆரி சார் வந்து ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு கதை ஓகே நான் பண்ணலான்ட்டாரு. அப்படின்னு என்கிட்ட யாரும் சொல்லல. எனக்கு ஆரி சாருக்கு போன் வருது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஐயோ போக முடியாது, என் பையன் வீட்டுல போன் எடுக்க கஷ்டப்படுறேன். அப்போ எடுத்துட்டேன்னு சார் என்ன சார் ப்ரோ போய் நீங்க ப்ரொடக்ஷன் சொல்லுங்க, எனக்கு கதை ஓகே, எனக்கு மொத்தம் வந்து பாத்துக்கிறாரு. சார் எதுவும் சார் சொல்றீங்கன்னு, போங்க பாத்துக்கலாம்னாரு. சோ என்னை நம்பி அந்த கதையை ஓகே பண்ணாரு. தேங்க்யூ மிஸ்டர் ஆரி சார். அவரை நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு. பட் நேர்ல பார்க்க எங்களுக்கு நிறைய தெரியும், அதை விட நிறைய பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து வேலை செய்வாரு. சார் சொன்னாரு ஆரி வச்சு சார் வச்சு உங்க வேலை வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து அது ஏன்னா சமயத்துல மட்டும்தான், மற்றபடி நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அதை ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட டவுட் கேட்கும்போது நம்ம தெளிவா பேசி தெளிவா சொன்னோம்னா அவர் வந்து எங்க கூட கைசி வச்சு மற்ற கோட் ஆக்டருக்கு நான் வந்து அவர்கிட்ட சொன்னா போதும், அவர் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவர் சொல்லி புரிய வச்சு இங்க என்ன பண்ண இது பண்ண சொல்லி ஒரு டீம் கிரியேட் பண்ணி போவாரு. ஸோ ஆரி சாருக்கு என் படத்துல நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கோஆபரேட் பண்ணாரு. ஒரு பட டேரக்டர் எனக்கு கவனிக்கல, நிறைய பேசுவாரு, என்கிட்ட விஷயம் ஷேர் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஹீரோ படத்துல கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் ஓகே பண்ண கொடுத்த ராவுத்த ஃபிலிம்ஸ்க்கு பெரிய நன்றி, அப்புறம் அப்பதுக்கு பெரிய நன்றி. அடுத்து ஆடிஷன்ஸ் சாஷி பாலா அப்படி உள்ள வந்தது வந்து நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ஓகே என்ன பண்ணுவோம் தெரியல, வேற தெரிஞ்ச ஹீரோயினா போயிடலாமான்னு யோசிக்கும் போது ஒரு எதாச்சியா வந்தாங்க, பார்த்தோம். கேமரா லுக் சூப்பரா இருந்தது, அதோட தமிழ் நல்லா பேசினாங்க, பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணாங்க. அது ஒன்னே பெரிய பிளஸ் வந்து சாஷி பாலா வந்து ஷூட் அப்போ அவங்களுக்கு வந்து பைக் ஓட்ட தெரியும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அது அவங்க ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. பட் பைக் கொஞ்சம் ப்ராப்ளம்னால ஒழுங்கா போகல. இவங்க வந்து டேக் அப்போ 2 டேக் போனோன்னு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனதால அவங்க வந்து அவங்க ஏதோ ஃபீல் பண்ணி போயிட்டாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வந்தோன்னா அவங்க பைக் ஓட்டாங்க, தெளிவாக ஓட்டாங்க, கிளியராக ஓட்டினாங்க. ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது முடிச்சு நைட் ஷூட் முடிச்சு வீட்டுக்கு போறோம். அப்போ லேடிஸ் சொல்றாங்க அவங்க வந்து பைக் ஓட்டுனா கீழே வந்து கால் அடிபட்டுச்சுனாங்க. அது எங்கிட்ட காட்டிக்கவே இல்லை, காலில் பெரிய அடி. அதை காட்டாம ஒரு ஈவன் ஒரு படத்துல டைமிங் முடிக்குள்ள நம்ம ஷூட் பண்ணி தரணும்னு நினைச்சது பெரிய விஷயம். அந்த பொண்ணுக்கு அதுக்கே ஒரு நம்ம பெரிய கைத்தட்டான கொடுக்கலாம். ஸோ சாஷி வந்து கூடி சீக்கிரம் பெரிய இடத்துல வருவாங்க. அவங்களோட அடக்கமும் அந்த ஈவென்ட்ஸுமா அது இல்லாம அது ஹம்பிளா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் எனக்கு படத்துல அமைஞ்சிட்டாங்க. அடுத்து நிறைய தேடிட்டு இருந்தோம், இருக்கும்போது ஹண்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் கிடைக்கல, சயின்டிஸ்ட் கேரக்டர் மட்டும் கிடைக்கல. ஸோ அதுக்கு நிறைய நாங்க தேடணும், நிறைய பேர் பேசணும். அப்போ எதாச்சும் நான் டிவி பார்க்கும்போது மாட்டினதுதான் வந்து மிஸ்டர் பிகேஷ் நாகேஷ். அந்த கேரக்டருமே வழி வச்ச மாதிரி இருந்தார் அவரு. அது ஒரு நர்டு கேரக்டர். அந்த கேரக்டர் அவர் நல்லா சிறப்பா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ விஜய் டிவி சரத் இந்த பையன் வந்து கண்டிப்பா குடிச்சுக்க வேற மாதிரி வருவான், நல்ல கவுண்டர், நல்லா வாய், நல்லா வருவான், உங்களுக்கு பெரிய பாராட்டு. அதுக்கப்புறம் படத்துல ஒரு வில்லன் வேணும். அப்போ அண்ணன் வந்து வட சென்னை 2-3 படம் பெரிய இதுல பண்ணிட்டு இருக்காரு. தீனா நான் அப்ரோச் பண்ணலாம் போது ஃபோன் அடிச்சோம். தீனா நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஃபோன் அடிச்சோம் நான் ஓகே தெரிஞ்சு அவர் டாலிங் கூட ஓகே டாலிங் பண்ணலாம் டாலிங் டேஸ்லாம் பார்க்காம பண்ணி கொடுத்தாரு. தீனா எனக்கு ரொம்ப நன்றி. நிறைய அடிப்படும், அவரே வேணே விழுவாரு, அடிப்படும். ஆனா படம் விடுனா இல்ல நானே பண்றது விழுவாரு. அப்ப அடிலாம் அப்படி பட்டும் நடிச்சு கொடுத்தாரு. காரணம் இந்த பையன் நல்லா வரணுன்றதுக்காக. கண்டிப்பா நீயும் ரொம்ப நன்றி தீனா. இப்படி அமைச்சு கொடுத்தாங்க. அடுத்து வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து நாங்க ஆள் தேடிட்டு இருந்தோம். அதாவது ஒரு கேரக்டர் மணி கஜினி மணி ஒரு கேரக்டர், அதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம், உங்க கிடைக்கல. அந்த கேரக்டர் எப்படின்னா வந்து எதனா வேலை பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணா டக்குனு பண்ற வேலையை மறந்துடுவான். இல்ல விஷயம் சொல்ல வரேன், கதை சொல்லல, விஷயம் சொல்ல வரேன்.
கதை சொல்லக்கூடாது எனக்கு தெரியும், ஓகேங்களா? அப்படி ஒரு கேரக்டர். நாங்க வந்து ஒரு நாள் எங்க ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு உள்ள போயிட்டு வந்தேன். வந்து நாங்க கேட்கும்போது மறந்துட்டாரு. ப்ரோ என்ன ப்ரோ மறந்துட்டீங்க, என்ன சொன்னீங்க கேட்டாரு. இல்ல மறந்துட்டு போடுவாரு. அதாவது நெக்ஸ்ட் டே காலையில நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது விஷயம் பேசிட்டு யார் என்ன பண்ணுவோமோ அதையும் மறந்துட்டாரு. இதுனா மறந்துட்டு ப்ரோ ஒரு தடவை நடந்து காட்டுங்க ப்ரோ அப்படின்னா இவர் நடந்து காட்டினாரு. எதுக்கு ப்ரோ நீங்க வச்சுருங்க பேசாம அப்படின்னாங்க. இப்போ ஏன் ப்ரோ தான் வேண்டாம் இல்ல ப்ரோ நீங்க நடிங்க, இந்த கேரக்டர் இருந்து நீங்க நடிக்க அவசியம் இல்ல, நீங்க வந்து நின்று நடிச்சா இது பட்டா மட்டும் நான் வாழ்ந்தா மட்டும் போதும், இதான் உங்க ஒரிஜினல் கேரக்டர், இதே பண்றீங்க. பாரதியார் கேட்டல அவர் என்ன பண்றாருன்னு, அந்த கேரக்டர் ஒரிஜினல் அப்படிதான், நாங்க என்ன மாற்றமும் பண்ணல. அதுதான் நல்லா பண்ணிருக்காரு. அதுதான் அவரா நீங்க கவனிக்க முடியாது, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சோ அவர் நடிக்கிற அறிமுகப்படுத்தல நான் ரொம்ப அவசியப்படுறேன், அதுக்கு நான் பெருமைப்படுறேன். தேங்க்யூ அபு. ஸோ லிரிக்ஸ் தம்பி வந்து அவன் முன்னாடியே தெரியும், எனக்கு சாதித்த சேனல் தெரியும். டப்புன்னு முன்னாடி வந்துட்டான். டப்புன்னு எங்க 4-5 பாட்டு ஹிட், எல்லா பாட்டும் ஹிட் அடிச்சு அதே நம்பல் தான். ஆனா சொல்லுங்க அப்ப குளிர பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட், அப்ப சொல்லுங்க அப்படின்வான். தம்பியை கூப்பிட்டு 3 சாங் இருக்கு, 3 மீனிங்ல பண்ணுங்க, சூப்பரா எழுதி கொடுத்தாரு தம்பி. நான் அதிகாரி சூப்பரா எழுதி கொடுத்தாரு. இந்த பாடல் அருமையா இருக்குன்னா தன்னுடைய எளிமையான வார்த்தை தான். நான் ரொம்ப வந்து கலோக்கில இதுவா பண்ணி மாதிரி கவிதையெல்லாம் வேண்டாம், எனக்கு கலோக்கில எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போகணும், வாயில வார்த்தை வரணும். நான் தம்பி பூஜை நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவரை வேலையான கார்த்திக் ஆச்சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து பாட்டு பாடல 3வது பாட்டு அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த கிராமப்புற பாட்டுல அண்ணனை அடிச்சுக்க ஆளு இல்லைன்னு தான் சொல்லணும், இருப்பாங்க வல்லணும் உண்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அண்ணாவுடைய வாய்ஸ் ரொம்ப பெக்குலர். அதை வந்து அண்ணன் பாடணும்னு ஆசைப்பட்டேன், அண்ணன் பாடி கொடுத்தாரு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் வந்து எங்க ஒட்டுமொத்த டீமும் வந்து ஒரே ஃபோக்கஸ்ல இருந்தோம். நாங்க அச்சுப்போம் பிடிச்சோம் பேசி போனா ஃபோக்கஸ் எல்லாம் ஒண்ணுதான், இது எப்படி வெளியே கொண்டு வெளியே கொண்டு வருது. ஸோ எங்க டீம் வந்து வழி நடத்தின பாக்கி அண்ணா மேனேஜர், மன்சூர் அண்ணா கோ ப்ரொடியூசர், சந்தானம் அண்ணா மேனேஜர், இவங்கெல்லாம் இருக்கவே தான். நாங்க யங்ஸ்டரா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸோட கைடன்ஸ் வேணும். ஸோ அந்த கைடன்ஸ் வந்து கரெக்டா எங்க தேவையோ எங்க கொடுத்தாங்க, எங்க கையை கட்டி விட்டோமோ அந்த கையை கட்டி விட்டாங்க, எங்க நீங்க ஃப்ரீயா இருக்குமோ அதை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அதாவது நல்ல டெக்னீஷியன்ஸ் டீம் அமைச்சு கொடுத்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கிட்டு நல்ல பீப்புள்ஸ் கூட வச்சிருக்காரு அப்பு சார். அதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்றேன் அப்பு சார், அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பெஸ்ட், நல்ல ஒரு டெக்னீஷியன் டீம், நல்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி இருக்காங்க உங்களுக்கு, சூப்பர். தென் வேற யாரு வேற நிறைய சொல்லிட்டு நினைக்கிறேன், போதும் அமுக்குங்க. கதையை பற்றி சொல்ல வரேன். இல்ல ஆர்பி சார் வந்து அவர் கூட பேச ஆரம்பிச்சுன்னா டைம் இல்ல அது தண்ணி பேச்சு முதல்ல பேசுற மேடைகள். ஓகே ஆர்பி சார் வந்து நாங்க நிறைய மீட்டிங்ல பேசுவோம், நிறைய பழகுவோம், நிறைய கூச்சடிப்போம். அண்ணன் வந்து அப்படி எங்களை ரெட்டவாள் போனது கரெக்டு தான். ஆர்பி சார் குதிரவானில் பஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் அம்மி சார் வரணும்னு பாலா இவர்கிட்டயோ என்னுடைய ஃப்ரெண்டு சாமி அவர் பேர் மாத்திட்டாரு, அவருக்கு எனக்கு ரொம்ப இன்சஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹீரோ சாரும் பண்ணிட்டு இருந்தாரு, நாங்களும் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வர மாட்டேன், திடீர்னு சர்ப்ரைஸா வந்து ரொம்ப சந்தோஷம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூட உட்காரத்துக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை இந்த எல்லா மேலும் பார்த்துப்போம், அந்த டைட்டில் பத்தி எல்லாம் பேசுறோம்ல. ஆக்சுவலி இந்த டைட்டில் கொடுத்தது வந்து அதுவும் லக்ஷ்மண் தான் டைட்டில் கொடுத்தாரு. லக்ஷ்மண் ஒரு நாள் திடீர்னு நாங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு போது வெளியே பேசிட்டு ப்ரோ சம ப்ரோ ஏதோ மேல பார்த்தாலும் பண்ணிட்டு ப்ரோ சம ப்ரோ எல்லாம் இப்போ எலியன்ஸ் மேல தான் இருப்பாங்களே, நம்ம டைட்டில் வச்சுக்கூடாது, கேட்சா இருக்கும் ப்ரோ எப்படி ப்ரோ யோசிச்சிங்க? இல்ல அது நல்லா இருக்கும் வச்சுங்க, பவர் பிளேங்கிறது அது விட்டுருங்க, இது எல்லா மேலும் பார்த்துப்போம் காட்டுதான். ஆமா லக்ஷ்மண் சூப்பர் லக்ஷ்மண் இதே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டைட்டில் கொடுத்ததும் லக்ஷ்மண் தான். ஸோ லக்ஷ்மண் இதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த இப்போ பாக்கிய சார் பேசிட்டு போனாங்க, எல்லா மேலும் பார்த்தா எல்லா மேலும் பார்த்துப்பாங்க. நாங்க அதை நம்பி எதுவும் இல்லை. என்ன விஷயம்னா நம்ம நியாயமா மனசுல பட்டதை தெளிவாகவும் கரெக்டாகவும் நியாயமாகவும் தெளிவாகவும் கரெக்டாகவும் கண்ணியமாகவும் பண்ணா வேலை பண்ணா கண்டிப்பா மேல நம்ம பார்த்துப்பான். ஓகே, அதுதான் உண்மை. கைத்தர முடியும் உங்களுக்கு. ஸோ
ஸோ நம்ம வேலையை நம்ம தெளிவாகவும் கிளியராகவும் கரெக்டாகவும் பண்றா நாளைக்கு நம்மளை பார்த்துப்போம். அதான் உண்மை. நாங்க அதுக்கு டைட்டில் வச்சது கொஞ்சம் கேட்சிக்காக தான். ஓகேங்களா? சரி, இப்போ குறும் தகவல் வந்துருச்சு. ஓகே, கதையை மட்டும் சும்மா அந்த இந்த விஷயம் சொல்லிட்டு போறேன். ஸோ அந்த ஒரு கதையை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ண வந்து அபு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. எங்க டீம் கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கும்போது நம்புறேன். உங்களை யாரும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம்னு நம்புறேன். நீங்க அதே மாதிரி நாங்க பண்ணதுக்கு பெரிய முயற்சி. முதல் தடவையா நாங்க தமிழ்ல ட்ரை பண்றோம். ஸோ எங்க முயற்சியும் புரிஞ்சுக்கிட்டு நாங்க பண்ண முயற்சிக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க, நான் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள்ஸ். நீங்களே தான் புது டைரக்டர்ஸ் கன்ஃபார்மா வெளியே மூடி தெரியாது. ஸோ நீங்க மனசு வச்சாதான் எங்களை மாதிரி புது டைரக்டர்ஸ் நிறைய கிடைக்க முடியும். எங்களை மாதிரி புது டைரக்டர்ஸ் கேட்டுக்கிறது ஒண்ணு தான், தெளிவான கதையை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவான அப்ரோச்சோட தெளிவான பொடிசீட்டை போனீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெளிவான நடக்கும். இதுக்கப்புறம் எல்லாம் நடக்கும் பார்த்துப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இவ்வளோ பொறுமையா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முக்கியமாக நாங்கள் காரணம் இல்லை, ஜாம்பி குழு 1.5 நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால பொறுமையா அமர்ந்து இந்த விழாவை ரசிக்கிறீங்களோ இல்லையோ, உண்மையாவே படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னுடைய நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அறிமுகம் இல்லாத பல இயக்குநர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முகவரி இல்லாத பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்களுக்கும் முகவரி கொடுத்த ஒரு நிறுவனம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ். அந்த வகையில வளர்ந்து கொண்டிருக்கும் எனக்கும் ஒரு படத்தின் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸ்க்கும் அபுவுக்கும் இந்த பட குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மணன் நானும் வந்து மசாலா படம் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்போ அந்த படத்தில் நடிக்க கேட்டிருந்தாரு. அப்போ அதில் பணியாற்ற முடியாத ஒரு சூழல் அமைஞ்சது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருந்தது. ஏன்னா நாங்கள் கதை சொல்லி பேசி ரொம்ப நேரம், நைட்டு கூட 2-3 நேரம் உட்காந்து பேசணும். அந்த நட்பு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னே அவர் என்னுடைய பேரை இங்கே முன்மொழிஞ்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அதுக்கு நேர்மையாக நான் நடந்திருக்கேன்னு நான் நம்புறேன், எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாமல். இன்னொரு விஷயம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பற்றி மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் கரெக்டாக நான் சைன் பண்ணுற டைமில் என்னுடைய படம் நாகேஷ் திரையரங்கம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருந்தது. தேதி கூட அறிவிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த சம்பள விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சம்பளத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. திருப்பி வந்தும் என்ன சம்பளத்துக்கு அவங்க பேசினாங்களோ அதுல 1 ரூபாய் கூட குறைத்துக் கொள்ள சேர்க்காம அந்த சைன் அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஒரு படத்தோட வெற்றி தோல்விங்கிறது எங்களுக்கு பிரச்சனை வருது. இந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோன்னு எங்க நிறுவனம் முடிவு பண்ணிச்சு. அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பத்தி எங்களுக்கு துளியும் கவலை இல்லை. இந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோங்கிற நம்பிக்கையோட ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. சூர்யா வந்து சொல்லிட்டு போனாப்புல, அந்த இயக்கணும் அந்த படப்பிடிப்புக்கும் நீங்க வரதுக்கு தயாராகுங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு நீங்க சம்பளம் கரெக்டா கொடுத்துட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம். இன்ன வரைக்கும் 1 ரூபா பாக்கி இல்லாம. அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு குருவி சேர்க்கிற மாதிரி இது மாதிரியான ஒரு படம், அதாவது ஒரு படம் வந்து காதலை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, நட்பை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, பழிவாங்கும் உணர்ச்சியை வியாபாரம் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க. எதுவுமே இல்லாம ஒரு கதையை வந்து எல்லாம் கலந்து ஒரு படம் வியாபாரம் எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ்ங்கிறது நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப குறைவான படங்கள் தான். இந்த ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, கற்பனை வளர்ச்சிங்கிறத மீறி படம் வந்து பெரிய முதலீடு தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுக்கணும்னு நீங்க ஹாலிவுட்ல நீங்க ஒரு ஸ்டுடியோ முடிவு பண்ணுதுன்னா அதுக்கு பல ஆயிரம் கோடிகள் தேவைப்படுகிறது. அப்ப அந்த படத்தோட மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த படத்தை எங்க வியாபாரம் பண்றதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். எங்க போட்டு எங்க எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணதுக்கு தான் அந்த படம் நகரும். பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை தமிழ்ல எடுக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் நிறைய காலகட்டமாகவே தேவைப்படுறதுக்கு. அந்த வகையில சமீபமாக அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்தது. அப்புறம் வந்து நம்ம ஜெயம் ரவி நடித்த டிக் டிக் ஒரு படம் வந்தது, ஸ்பேஸை பத்தி ஒரு படம் வந்தது. இப்போ ஏலியன்ஸ் படம் முதல் முயற்சியாக தமிழ் ஒரு ஏலியன்ஸ் படம் போட்டோன்னே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்தது. சார் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே பண்ணிட்டாரு, நீங்க என்ன இப்ப செய்யறீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். அதையும் தமிழ் சினிமாவில் நாம செஞ்சிருக்கோங்கிறத நமக்கே ஞாபகப்படுத்தி நமக்கு போட்டக்கூடிய கலைஞருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்பவே வந்து நம்ம ஏலியன்ஸை பத்தி படம் எடுத்திருக்கோம்
அப்படிங்கிறது நமக்கு பெருமைக்கூடிய விஷயம். அதுல இந்த ஜெனரேஷன்ல எடுக்கக்கூடிய ஒரு முதல் படமாக இது வந்திருக்கு. அதுல எனக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. இதுக்கு பணம் 1000 கோடிகள் இல்லை, பல கோடிகள், சில கோடிகள் தான் போட்டிருக்கோம். அந்த சில கோடிகளையும் நேர்த்தியான ஒரு படத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே இதுக்கு பின்னாடி கடுமையா உழைச்சிருக்காங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. விஎஃப்எக்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், பெரிய மெனக்கடல் வேலைகள் நடந்துகிட்டே இருந்தது. ஜெமினில கொடுத்துருந்தோம், அப்புறம் ஜெமினி பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க எடுத்துட்டு வந்து திருப்பம் சரியான இடத்த தேர்வு பண்ணி கொடுத்து அந்த வேலைகள் முடிஞ்சு கரெக்ஷன். ஏன்னா கவி இவ்வளவு நேரம் பேசினாப்புல, கவி கொஞ்சம் கிராபிக்ஸ் விஷயங்கள் அவர் ஹேண்டில் படிச்சிருக்காரு, அது சார்ந்த ஒரு தெரிஞ்சனால இந்த படம் அவர் சொன்னாரு. வீட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் எனக்கு சொன்னாரு. முதல் பாதி முடிஞ்ச உடனே கால் வந்துட்டு நீங்க காணுங்கிறது. ஏன்னா அவருக்கு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு படம் பண்ணணுங்கிற முடிவை நான் எடுத்துட்டு நீ காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அந்த படம் பண்றேங்கிறத. எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா என்ன நல்லா தெரிஞ்சவங்க சரியும், ஒரு கதையை முழுசா கேட்காம நான் படம் பண்றேன் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன் என்ன பதில் சொல்லிட்டு, இல்லைங்க நான் அவருக்கு என்ன பயம்னா பாதியில எந்திரிச்சு வந்துட்டோம், ஒரு ஹீரோட திருப்பும் போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு திருப்பி சொல்லும் போது இது ஏதாவது நடக்குமா, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவர்கிட்ட தெளிவா ஃபோன் பண்ணி அதுக்காக சொன்னேன். உங்களுக்கு படம் பண்றேங்கிறது லக்ஷ்மணுக்கு தெரியும், நான் ஒரு படம் பண்றேன்னு முடிவு பண்ணி வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை மாற மாட்டேங்கிறது எக்காரணம் பின்வாங்க மாட்டேன். அது என்ன சம்பளமோ அதான் பாத்துக்கலாம், உங்களுக்கு நான் பண்றேன், நீங்க போய் உங்க குழந்தைய முதல்ல போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த படம் ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அபு இந்த படத்துக்குள்ள அவர் அபு பாத்தீங்கன்னா கதை சொல்லிடாதீங்க, ரொம்ப நேரம் பேசினா கூட பரவாயில்ல அப்படின்னு அவர் அங்கிருந்து சொன்னார். இந்த படம் ரொம்ப நிறைய கதைகள் கேட்டு இந்த ஒரு கதையை தேர்வு பண்ணி அபு இதை தயாரிச்சிருக்காரு. அபு பத்தி சொல்லணும்னா அபு கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி, எதை வேணா நீங்க சொல்லலாம், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கும். ஆனா கரெக்டான நேரத்துல வில்லங்கமா ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்மளே டக்குன்னு திக்குமுக அடிப்பிடுவோம், இன்னும் இப்படி கேட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியா, அது எப்படி அது அப்படின்னு சொல்லி வைப்பேன். நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல சொல்லி இல்லைங்க நான் இப்பதான் சொன்ன கவனிக்கல, இல்ல ப்ரோ அது எப்படி பிரதர் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டவங்க கரெக்டான அவன் நடிக்க பிடிச்சு போட்டிருக்காரு. இந்த திடீர்னு இந்த கேரக்டர் மட்டும் யாரு பண்ண போறா ஒரு பெரிய குழப்பம், பெரிய பெரிய பேருகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ப்ரோ நம்ம அபுதம்பரம் பண்றாரு அப்படின்ற கஜிமணி கேரக்டர் அப்படி யோசிச்சு பாருங்க, சரியா நான் அதை பிடிச்சு போட்டிருக்காரு. ஏன்னா சில நடிகர்களுடைய பாவம், நடை, உடை எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களாவே இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கான மெனக்கெடல் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால இயல்பாவே அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு சுபாவம் இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ் இந்த கேரக்டர் ரொம்ப பிளஸ்ஸா இருந்தது. எப்பவுமே பார்த்தாங்க எத்தனை கோடி ரூபாய் படம் கேட்டீங்கன்னாலும் அவர் கேட்டீங்கன்னா மொத்தம் தெரியாது, இந்த பையனா படமா படப்படி போட்டு எடுத்துருக்காப்ல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆள், நிறைய கதைகள் கேட்கறாப்புல, நிறைய விஷயங்கள் பண்ணாப்புல. எனக்கு தெரிஞ்சு கவி அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணல, அடுத்த டைரக்டர் நீங்க வரலாம், நீங்க கதை சொல்லுங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நடந்துடும் அப்படின்னு மற்ற இயக்குநர்கள் தான் நிறைய நீங்க ப்ரொமோட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும், நிறைய புது இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். என்னை போன்ற வளரும் கலைஞர்களை மட்டுமல்லாமல் நிறைய புது முகங்களையும் வச்சு நீங்க படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி அடையணும் நான் கட்டாயம் வாழ்த்துறேன். அதுக்கான ஒரு தகுதியான ஒரு படத்தோட தான் வந்திருக்காரு. ஏன்னா கம்பேக் பிலிம் எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட் தேவைப்படுவாங்க வெளியில போறதுக்கு. இது மாதிரி ஒரு கம்பேக் பிலிமா இதை எல்லாருமே ஒரு டீமா பண்ணியிருக்காரு. அது மாதிரி இசையமைப்பாளர் ஆச்சாரியா பத்தி சொல்லிடணும். ஏன்னா இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாங்க, நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நான் சத்தம்லாம் வச்சுட்டு அமீசார்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். நான் இன்விடேஷன் கொடுத்து அப்படி பார்த்துட்டு இன்னும் இண்டஸ்ட்ரி ரொம்ப முன்னேறிட்டீங்க போல இருக்கு நீங்க அப்படின்னு கேட்டாரு. இசையமைப்பாளர் பேரே காரணம் இசை வெளியீட்டு விழா போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல சார் நானே அப்பதான் பார்த்தேன், இது இசையமைப்பாளரை புதுசா இங்க லான்ச் பண்றாங்க போல எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு சரி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறமா அவரு என்ன சூழல்னா இன்னைக்கு காலையில மதுரை போயிட்டாரு. வர முடியாத ஒரு சூழல். காலையில இருந்து நான் போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நிகழ்ச்சிக்கு நமக்கு நிறைய விஷுவல் விழா நிறைய பேர் கூப்பிடுவோம். இந்த விழாக்கு நான் பர்சனலா அழைச்சது ரொம்ப சில பேரை. அதுல மிக முக்கியமானவர், என்னுடைய நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். முடிஞ்சா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மதியானம் 3 மணிக்கு திருப்பம் கால் பண்ணேன், நான் ஃபிளைட்டை பிடிச்சி எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு வாய்ஸ் நோட் அவர் வாட்ஸ்அப் போட்டேன். அது அவரு பார்த்தாரு, எனக்கு டெலிவரி நோட் வரல, சரி அவர் வரல போறது சார் எங்கேயும் மாட்டிட்டாரு போறது நினைச்சிட்டு இருந்தேன். 7 மணிலேருந்து கூப்பிட்டுக்காரு, வந்தவனுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி வந்தவனே ஏறினாரு. எத்தனை கூப்பிடுறாங்க 7 மணிக்கு
அப்படின்னு ஒரு கொடுத்தாரு. வந்து உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதாவது இன்னைக்கு காலையில் போயிட்டாரு, யாருமே இப்படி ஒரு விழாக்களுக்கு மெனக்கெட்டு உடனே இன்னைக்கு இந்த டிக்கெட்டை புக் அதை பற்றிலாம் எதையும் யோசிக்காம இந்த விழாக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு ஒரு விழா எடுக்கிறது வந்து விழாக்களுக்கு கூப்பிடுறவங்களுடைய பேர்கள் ரொம்ப கஷ்டம். நான் அதனாலதான் எந்த சின்ன படங்களுக்கும் என்ன கூப்பிடும்போது நான் ஒத்துக்கிட்டேன்னா கட்டாயம் வந்துருது. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான முகசுழி இல்லாமல் 7 மணிக்கு இப்படியே பிடிச்சி நான் கூட காலை எடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள வந்துட்டேன், சைலண்ட் இந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது, அப்படி சைலண்ட்ல போட்டேன். வந்து திட்டினாரு. அப்புறம் நான் எடுத்த ஓட்டு காமிச்சு, சார் உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ண பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் புள்ள வந்து மேலே ஏறி கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்தாரு. உள்ள எப்படி உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே என்ன செஞ்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் போய் சத்தம்லாம் அதை படுத்துருச்சு. இனிமேல் வரவே வராது, பேசாம உட்காரு, இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த ட்ரீட்மெண்ட் நிறைய இடங்களுக்கு அவர் அனுப்பிச்சு விட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சென்ட்ரலுக்கும் சட்டசபைக்கும் அவர் அனுப்பிச்சு விட்டா அது ட்ரீட்மெண்ட்களை சரியா கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனதோட இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அனைவருமே, அது ஆர்வி மகக்கண்ணன். நான் எப்பவுமே விழாக்கள் பண்ணும்போது நிறைய அவரோட பேசின பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நம்ம பார்க்கும்போது எல்லாம் அன்போடும் அரவணைப்போடும், என்னடா தம்பி எப்படி இருக்கிற, என்ன இருக்க, நீங்களாம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருக்கக்கூடியவர். அதுமாதிரி உதயணனா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து வாழ்த்திய அப்பா பாரதிராஜா அவர்கள், பாரதிராஜா கூப்பிடணும்னு நினைச்சா அவர் வரல, பாக்யராஜ் சார் உலகிட்ட இருக்கோ. ஸோ பாக்யராஜ் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தரமான படம். இது ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, பாடலும் பார்த்துருப்பீங்க. வெகு சீக்கிரம் திரைக்கு வர இருக்கு. நல்ல படங்களை வழக்கம் போல நீங்க எப்பவுமே ஆதரவு கொடுக்க தவறியதில்லை. ஸோ இந்த படத்துக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கிறது மூலியமாக ஒரு புது இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனராக கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த மாதிரியான கதைகளுக்கான ஒரு வாய்ப்பை இந்த படம் வெற்றி அடையும் போது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையில ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையோடு இந்த விழாவுக்கு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். ஸோ தியேட்டர்ல வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மேடைகளுக்குரிய மரியாதைக்குரிய அனைத்து நண்பர்களுக்கும், முன்னாள் நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் இந்த படம். ராவுத்தர் அவர்கள் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ அவர் பேர் சொல்கிற அளவுக்கு எடுக்க வேண்டிய அவருடைய இது வந்து அவருடைய சண்டைக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் படம் மட்டும் எடுக்கல, நடிச்சிருக்காருன்னு வேற சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்படியே மெல்ல நடந்துட்டு வர்றாரு, மெல்ல அப்படி போய் உட்கார்றாரு. என்ன கேரக்டர் இவர் கொடுத்துருப்பாங்க, என்ன நடிச்சிருப்பாரு, இவ்வளவு அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் நடக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. பரவாயில்ல, எப்படி பேர் சொல்ற அளவுக்கு படம் எடுத்துருவாரு. ஏன்னா அடுத்து பூரா யங்ஸ்டர்ஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவங்க எல்லாம் அவரு கை கொடுத்துருவாங்க. அதனால அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பறவைக்குறை கரீனா அவங்க நல்லா தமிழ்ல பேசினாங்க. அதை விட அவங்க சிறுவனுக்காரங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அது உதயகுமார் கரெக்டா பிடிச்சி சொன்னாப்புல. ஏன்னா எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் வந்து உதயகுமார் பேச வேண்டியது சேர்த்து அவங்க பேசிட்டாங்க. எல்லா ஆர்டிஸ்டும் டெக்னீஷியன்ஸ் யாரு என்ன இதுங்கிறதெல்லாம் நான் முதல்ல வந்தப்போ யாரும் இந்திக்காரங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க யாரும் நம்ம யாரும் நம்ம பாருங்க. ஹிந்தியும் பேச முடியாது சமயத்துக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல வேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேச்சு கொடுத்தாலும் வந்துடும். அதனால நான் கொஞ்சம் பேசாமையே இருந்தேன். அப்புறம் ஏதோ சிவானது அப்படி ஏதோ கேட்கும் போதுதான் இல்ல சிவன்னு தமிழ் சுத்தமா பேசுறான்னு தெரிஞ்சது. சுத்தமா பேசுறது மட்டும் இல்ல, நல்ல தைரியமா பேசினாங்க, பயப்படாம பேசினாங்க. அதுக்காகவே அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு லாங் லைஃப் ஓரளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த டைட்டில் கேட்டோன்னே எனக்கு டைரக்டரை பத்தி டைரக்டர் கேட்கணும்னு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா வந்து எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லணும். என்ன சார் கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் கூட மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவானா இல்ல நீங்க தான் பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மேல இருக்கிற இது வரைக்கும் பார்த்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல. நிறைய விஷயங்கள் அது எப்பவுமே ஒரு கேள்விக்குறி கொஸ்டின் மார்க்கான அந்த உதயகுமார் சொன்னாரு இங்க இதுல வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏலியன்ஸும் கூட கடவுள் தானே அப்படின்ட்டு. அதனால மேல இருக்கிறவங்க பார்த்துக்கோன்னு எப்ப பாத்துக்கிறது என்ன பாத்துக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு பார்ப்பேன். இப்போ ஒரு
வேடம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேட்டைக்கு புறப்படும் போது இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டையை கிடைக்கணும், நல்ல கொளுத்து மானா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டுதல் பண்ணிட்டு போவாரு. மான் வெளியே வரும்போது இன்னைக்கு எந்த வேட்டைக்காரங்கிட்டையும் நான் சிக்கிடக்கூடாது, நல்லபடியா நான் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும்னு பேசும். இந்த ரெண்டையும் அவன் கேட்டுட்டு தான் இருப்பான். யாரை பார்த்துக்குவார் அவரு? எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொன்னோம்னா யாரை பார்த்துக்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னது இருக்கு. அதே மாதிரி சாமியை பற்றி சொல்லும் போது நான் ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு கவுண்டர் டைலாக் ஒன்று போட்டிருந்தேன். இந்த குடிச்சிட்டு ஒரு கேரக்டர், அவனை பார்த்து ஒருத்தர் கேட்பான், என்னன்னு நீ எப்பப்பா டாஸ்மார்க்லயே குடியிருந்துட்டு இருக்கிற, கண்டிப்பா பாரு நீ அப்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட போற அப்படிமா. அதுக்கு அவன் திருப்பி சொல்லுவான், சரி வேண்டாப்பா டாஸ்மார்க் வேண்டாம், நீ சொல்ற கோயிலே போய் குடியிருக்கிற, ஆனா எனக்கு ஆயுள் கெட்டியா இருக்குமா, போர்னாய்ஸ் இருக்குமா, அதுக்கு நீ கேரண்டி கொடு அப்படின்னு. ஸோ அப்படி கேட்கும்போது அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு நல்ல ப்ராவர்பு சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பாவம் பண்ணவங்களே யாரும் கிடையாது, ஏன் கடவுளே கூட பாவம் பண்ணவர் தான், அதுக்கு காரணம் என்னன்னா அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உண்மைய கடவுள் பாவம் பண்ணவருக்கும் போது ஏங்களோட நான் வந்து பார்க்கும்போது நினைப்பேன், என்னன்னா படிக்கும் போது எல்லாத்தையும் நல்லவனா படிச்சிருந்துக்கலாம், அல்லது எல்லாரும் அவன் உழைச்சாதான் அது ஜீரணமாகும், இல்லைன்னா வயிற்றுல போயிடும் வாயில போயிடும் சொன்னோம்னா எவனா தப்பு பண்ணி திருடுவானா, காசு எதாவது பண்ணுவானா, எல்லாரும் நல்லவனா எடுத்துருவாங்க. அதனால எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றதுங்கிறது, அப்ப நமக்கு என்ன வேலை, எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்க எதுக்கு வந்தோம், என்ன பண்றதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேய் வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த சாமியை சொல்ற மாதிரி பேய் அடிச்சிடும் பேய் அடிச்சிடும். பேய் எல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தா எவன் மருந்து பண்ணான்னா அவனை தேடி போய் அடிச்சிச்சுன்னா அப்புறம் போலீஸ்க்கு என்ன வேலை இருக்குது, அவன் தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான், கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படியெல்லாம் வந்து பேய் அடிக்கிற மாதிரி இருந்தா எத்தனை பேர் வந்து தப்பு பண்ணுவான். அதனால இதெல்லாம் ஒரு அந்த மாதிரி டைப் தான் இந்த ஏலியன்ஸ். நானும் பாக்கியால் நிறைய எழுதிட்டு இருக்கிறேன், இங்க வந்தது அங்க பறக்கம் தட்டு இங்க பறக்கம் தட்டு அப்படிம்பாங்க. அப்புறம் கடைசியில் கேட்டா அதுக்கு கவுண்டரும் முதல் வந்து அது இல்லை இது இல்லை அப்படி எல்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அதனால இது வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்யறதுனால வந்து கண்டிப்பா படம் நல்லா வரும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கிறதுனால அதை வச்சு கதை பண்ணிக்கிறதுனால அதுக்குள்ள உதயகுமார் திடீர்னு இதுல இருந்து சுட்டு போச்சு, அடுத்த நமக்கு ரிப்போர்ட் ஒன்று வரப்போகுது. இது வரைக்கும் லோக்கல்ல வந்துட்டு இருந்தது, இப்போ கோஸ்ட் கவுண்டர் தேர்ட் சொல்லி எங்க அங்கிருந்த தமிழ் சங்கத்துக்கு வந்துட்டாங்க, வந்து எழுதாளர் சங்கத்துக்கு வந்துட்டு என்னடா பண்றதுன்ட்டு இப்போ கொஞ்சம் அதிகமா வந்துட்டு ரிப்போர்ட் எல்லாம். அதனால இல்ல இன்ஸ்பயர் ஆகிறது அப்படிங்கிறது வேற, அப்படியே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வேற. இன்ஸ்பயர் பண்றதுங்கிறது இப்போ ஏலியன்னா இதெல்லாம் வந்து இன்ஸ்பயருக்கான மேட்டர் தான். ஏன்னா அதை வந்து யாரு வேணா எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் கதைப்படுவாங்க. அதான் நான் கொஞ்சம் முன்னாள் பேசிட்டு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு போது சொல்லிட்டு இருந்தேன், குளோனிங் அப்படின்னா குளோனிங் வந்து ஒரு நடந்த உடனே அதை வச்சுட்டு யாரு வேணா என்ன வேணா கதை பண்ணுவாங்க. நான் ஒரு கதை குளோனிங் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கதை பண்ணி வச்சேன். ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த குளோனிங் வச்சு ஒரு நல்ல படம் ஒன்று வந்தது, ஐலண்ட் சொல்லி ஒரு படம். அவன் ஆங்கிள் திங்க் பண்ணிருந்தான், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வேற ஆங்கிள் திங்க் பண்ணியிருந்தான். ஸோ அதனால இன்ஸ்பயர் ஆகி படம் பண்றதுங்கிறதுனா இங்க இருக்கிறது தான் சினிமா வந்து வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சுதான் சினிமா பண்ண முடியுமோ இல்லையா. சினிமாவுக்குன்னு புதுசா திங்க் பண்ணிட்டு வந்தோம்னா அது நல்லா இருக்காது. வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இருந்தா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இப்ப இவங்கெல்லாம் வந்து அவங்க இண்டிவிஜுவல் ஹோப்ல தான் படம் பண்ணணும். ஏன்னா இந்த எல்லாரும் பார்த்துக்குவாங்கிறது தயவுசெய்து வந்து அது வந்து குற்றம், எல்லாரும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒருத்தன் மணி லூஸ் பண்ணா சொன்னோம்னா ஹி லூசஸ் மச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணான்னா ஹி லூசஸ் மச் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய ஃபெய்த் ஹோப்பை மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னோம்னா ஹி லூசஸ் ஆல் அப்படின்மா. அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளை நம்பணும், நம்ம தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இது ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க, பொழுது போகலன்னா ஏதாவது கஷ்டப்படும் போது சொல்லி இல்ல அவன் பார்த்துக்குவாப்பா விடுப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்றதான வழியே அவரெல்லாம் பார்க்கறது நம்ம தான் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்துல வந்து எல்லாரும் யங்ஸ்டர் ஒர்க் பண்றதுனால எனக்கு அதே வந்து ரொம்ப நம்பிக்கையா தெரியுது. நிச்சயமா படம் நல்லபடியா ஓடணும், வெற்றி விழாவில் எல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும்
அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் நிறுவனத்திற்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். பொதுவா எனக்கு கேட்டு பெற கூடாத விஷயங்கள் 3 வச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. அதுல ஒண்ணு தவிர்க்க முடியாது. ஒண்ணு வாழ்த்து, இன்னொன்னு கைதட்டல், இன்னொன்னு நன்றி. இது 3ஐயுமே நம்ம கேட்டு பெறவே கூடாது. அது தானா கிடைக்கும். அது தானா கிடைக்கிற அளவுக்கு நம்ம உயர்த்தி கொள்ளணும், நம்ம சரி செய்து கொள்ளணும். அப்பதான் அதுதான் சரியானதாக இருக்கும். இந்த மேடை இல்லை, எந்த மேடையில ஏறினாலும் இந்த கைதட்டுகள்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். எப்படி கொஞ்சம் கூட கூச்சமா கேட்கிறாங்க இந்த கைதட்டுகள் சொல்லுவாங்க. நீங்க பேசுறது சுவாரஸ்யமாகவோ அல்லது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியிலிருந்து இருந்தாலோ அவங்க தட்டுவாங்க. அவங்க அப்படி நினைக்காதீங்க. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் எப்பவுமே அப்படி நினைக்காதீங்க. இந்த திரையரங்கிலையாவது இந்த படத்திலையாவது இந்த காட்சி வரும்போது கீழே கைதட்டுகள் சப்டைட்டில் போடும். அறியாம தட்டல. அந்த உணர்வு எப்போதுமே அரங்கத்துல கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்கு. நம்ம அதை கேட்டு போடக்கூடாது. நம்ம பேசுனதுக்கு ஏன் கைதட்டல் ஒழுங்கன்றது நம்மளே தராசில போட்டு சரி பண்ணிக்கணும். அதைத்தான் அண்ணன் சொன்னார். அதுல ஒன்று எனக்கு நம்முடைய உடன்பாடு இல்லை, ஒன்று பெரும்பான்மையானவர்களுக்கு உடன்பாடு தான். அது வாழ்த்து, பெரியவர்கிட்ட வாழ்த்து வாங்குறது, அது நம்ம வாங்கலாம், தப்பு ஒன்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த வாழ்த்து கூட நாங்கள் யார்கிட்ட வாங்குறது பழக்கம் இல்லை எனக்கு சின்ன வயசுல இருந்து. அதைத்தான் ஆர்வம் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன பாருங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, ஒருத்தர் மாத்தி வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க அவரை பெருமையா பேசுறீங்க. அவங்களுக்கு தெரியாது பாவம். இந்த மாதிரியான கொஞ்சம் சினிமாவில் முன்னால சீனியரா வந்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க பேசுன எதுவுமே வராது பத்திரிக்கை. நீங்க பேசுன எதுவுமே வராது. ஒண்ணு மெட்டீரியல் யார் கொடுத்துருக்கோம்னா பாக்கியராஜ் சார் கொடுத்துட்டு போயிருக்கணும், இல்லைன்னா ஆரோக்கிய சார் கொடுக்கணும். இருக்கிற கடைசி பால் என்னுடைய பால் தான், நான் கொடுக்க முடியும். அதுதான் வரும். அதான் இந்த இது எதுவுமே வராது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கல்யாண வீட்டுக்கு போற அந்த ஐயர் மாதிரி நாங்களாம் சீனியரா இருக்கிறவங்க பூரா ஐயர்கிட்ட பாருங்க எந்த பதட்டமுமே இருக்காது. அவங்க தாராளமா உட்காந்து மஞ்சள் வருவாங்க. ஏன்னா மஞ்சள் தப்பா பண்ணா கூட கல்யாணத்துல எவனுக்குமே தெரியாது. ஆமா, எவனுக்கும் என்ன சொன்னாலும் அவரும் ஐதியத்தை சொல்லுவாரு, அவரும் உனக்கு சொல்லுவாரு. எது கேட்டாலும் அதை பதட்டத்தோட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு கல்யாணம், ஐயர் இதை முடிச்சுட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போகும். அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம். நாங்கதான் ஆள் சொன்னாரு, நாங்க வந்தேன்னு சொல்லிட்டு நாங்க வர்றதுக்குள்ள 2 இன்டர்வியூ வேற கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான். அதனால இங்க முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அதனால எனக்கு எந்த பதட்டமும் கிடையாது. ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, இயக்குனர் சொன்னது மாதிரி நான் பக்கத்துல உட்காந்துருக்க பொறுமையா இருக்கு அப்படின்னு. இதே பொறுமையை கிட்டத்தட்ட ஒரு 18-17 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடைஞ்சேன் தேவைப்பட தேட்டர்ல. எனக்கு வலது பக்கம் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ கமலஹாசன், இடது பக்கம் மணிரத்னம் சார். அது நான் கேட்டு வாங்க ஒவ்வொரு முதற்பட இயக்குனருக்கும் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் அண்ணனுக்கும் போர் அடிக்கிறீங்க, ரொம்ப போர்ப்பா அப்படின்னாருல. நான் இந்த போரை விரும்பி ஏற்றுக்கிற காரணம் என் கண்ணுக்கு தெரிகிறதுன்னா அந்த முதல் முறையாக மேடை ஏறியவர்களும் அவர்களுடைய உறவினர்களும் வந்துட்டாங்க. நமக்கு இது 1004 மேடையா இருக்கலாம், அவங்களுக்கு இந்த முதல் மேடை. இயக்குனர் சொன்னார்ல, நான் 7 வருஷமா சந்திக்கிறேன், அந்த காரணம் இருந்தாங்க இந்த இடத்துல எனக்கு கிடைக்குமான்னு. இது ஒவ்வொருத்தருடைய கனவு. இந்த திரைத்துறை என்பது ஆசை எல்லாருக்குமா கிடைச்சது, கஷ்டம் தாங்க. அது டேரக்டராகவே வந்துருக்காங்க. இதை எப்போ இந்த இடத்துல வருவான், நான் வந்தவொடனே ஓடி வந்தா காரணம் எடுத்துருக்கு. அது இல்லை எனக்கு பெருமை. அது இந்த மேடையில் ஒரு நாள் என்னைக்கு உட்காராமோ அன்னைக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருடைய கனவு என்பதும் இந்த வெற்றி, இந்த வெளிச்சத்தை, இந்த லைட்டு வெளிச்சத்தை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு அந்த ஏக்கம் தான் இங்க ஒருத்தர் மாற்றி புகழ்ந்து என்பது. அது
அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்துக்கள் ஒருத்தர் நீங்க பகிர்ந்துகிட்டது நல்ல விஷயம் தான். அதுக்காக நீங்க அண்ணன் சொன்னாங்க அதை நிறுத்திடுவாங்க, அது எனக்கு இல்லை. அது நீங்க எப்பொழுதுமே, ஏன்னா அடுத்தவங்க கதையை திரும்பிட்டு என் கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தவருடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை சொல்லும் பொழுது ஒரு இயக்குனர் இந்த டைட்டில கேமராமேன் கொடுத்தாருன்னு சொல்றதுக்கான அந்த மனப்பக்குவம் இருக்குல்ல, அது ஒரு சாதாரணம். நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு ஆரியுடைய வற்புறுத்தல், இன்னொன்று ராவுத்தர் நிமிஷம் பெயர் தான். சினிமா எல்லாருமே ஜெயிக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த புகழ் நிரந்தரம் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மேலையில இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருமே திரைத்துறையில அத்தனை வேட்டை கல்விங்க தனக்கு ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் தனக்கு ஒரு இலக்கு இருக்கிறதாகவும் இந்த புகழ் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்குங்க. எவ்வளவு தெரிஞ்சு திரைத்துறையில் இருக்கக்கூடிய எந்த புகழும் ஒரு காலத்திலும் நிரந்தரம் கிடையவே கிடையாது. ஒரு நாள் நினைச்சிருக்கவே இல்லை. அதனாலதான் நட்சத்திரங்களே நீங்க முன்னி மறைகிறதுனாலதான் அவங்கதான் ஸ்டார்ஸ்ன்னு சொல்றாங்க. அதை நீங்க நல்லா விளையாடணும். நீங்க மறைஞ்சிருங்க ஒரு நாள். இந்த ராவுத்தர் நிமிஷம் ஒரு பிரேயர் நான் சென்னையில உதவியாளராக அந்த டீனர் பக்கம் பாண்டி பஜார் பக்கம் போகும் பொழுதெல்லாம் பல நாட்கள்ல இந்த தெருவுக்கு அடுத்த தெருவுல தான் எப்ப போனாலும் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்குமா, யாருக்கு போனாலும் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒரு கம்பெனி அந்த ராவுத்தர் அந்த நிறுவனம் இன்னைக்கு இல்லை. ஆக்சுவலா ஒரு ஊருக்காரு கொஞ்சம் தூரத்துக்கு சொந்தம் நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு அவர் தெரியுது. ஆனால் சென்னைக்கு அவர் நான் பார்த்ததில்லை, பழகினதில்லை. நான் டைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை நான் நல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அதிக பழகிருக்கேன். நான் அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர். அந்த ராவுத்தர் இருந்திருந்தாருன்னா இந்த அரங்கம் பற்றி இருக்குமா, இல்லை இந்த மேடையில தான் இவங்க இருந்திருப்பாங்க. அத்தனை திரைத்துறை பிரபலங்கள் இன்னைக்கு இருக்கிறவங்களும் இங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, சினிமாவில் எப்பொழுதுமே நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே வெற்றியோடு இருக்கணும், எப்பொழுதுமே பணத்தோடு இருக்கணும், எப்பொழுதுமே புகழோடு இருக்கணும். அப்படி ஒருத்தருக்கு வாழ முடியும், அப்படி ஒருத்தர் வாழவே முடியாது. கடவுளே ராத்திரி 10 மணி ஆச்சுன்னு நட சாத்திட்டு வீட்டுக்கு போட்டு திரும்ப காலைல 6 மணிக்கு தான் அவர் பார்க்க. அவர் கடவுளை ராத்திரி கூட நம்ம கும்பிட்டு இருக்கான். அப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஆனா நீங்க என்ன தேவைப்படுதுன்னா எல்லா நேரமும் புகழ் வெளிச்சத்தில் இருக்கணும், எல்லா நேரமும் வெற்றியிலே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப அப்படி ஒரு ராவுத்தர் நிமிஷம் இவ்வளவு நீண்ட இடைவெளிக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆதி சொன்னாப்புல இல்லை சார், யாரும் கூட்டாங்கன்னு தெரியல, யாரும் வராங்களான்னு தெரியல அப்படின்னு. உண்மையில் ராவுத்தர் நிமிஷம் படம் பண்ணியிருந்தவங்க, அவருடைய படங்களை இயக்கியவர்கள் அந்த கம்பெனியில் அதன் மூலம் படம் எடுத்தவங்க வந்ததுனாலே இந்த வாரத்தில் இந்த பக்கம் ஆயிடுச்சு. இந்த 2 விஷயத்துக்காக நான் வரல. ஏன்னா அப்ப என்ன இங்க நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க இருக்கிற காலகட்டத்துல இப்ப ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா. இயக்குனர் கேமராமேனை புகழ்ந்தாரு, தயாரிப்பாளரை புகழ்ந்தாரு, நட்போடு இருந்தாரு, இசையமைப்பாளரை புகழ்ந்தாரு. இது இல்லை முக்கியம். நீங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க இதே மாதிரி இருக்கீங்கன்றதுதான் முக்கியம். இது மாதிரியான புகழ்ச்சியில் பல மேடைகள்ல நான் கேட்டிருக்கேன். நான் எப்படி விஜயகாந்த் என்கிற ஒரு மனிதரும் ராவுத்தர் என்கிற 2 நண்பர்கள் கிளம்பி வந்தாங்க. ஆனா கடைசியில ஒன்னா இருந்தாங்க. இல்ல, எது பிடிச்சது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பணம் பிடிச்சதா, புகழ் பிடிச்சதா, குடும்பம் பிடிச்சதா, ஏதோ ஒண்ணு அவங்க நட்பை பிடிச்சிருச்சு. கடைசியில அவரும் ஒரு உடல்நிலை சரியில்லாம போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அவரை போய் பார்த்து உடல்நிலை சரியில்லாத விஜயகாந்த் அவர்கள் கண்களிலிருந்து நின்னாரு போறாங்க. அது மட்டும்தான் சத்தியம். நீங்க இடையில இத்தனை ஆண்டுகளாக பல கோடிகளை சம்பாதிச்சு பல உயரங்களை தொட்டு சும்மா கிடையாது. விஜயகாந்த் என்கின்ற நடிகரை அரசியல் தளத்திற்கு கொண்டு வந்து அந்நியமாக செதுக்கி கொண்டு வந்தவர் ராவுத்தர். அந்நியமாக செதுக்கி கொண்டு வந்தார். அவருடைய உடையிலிருந்து, அவருக்கு கேப்டன் பேர் வச்சதிலிருந்து, அவருடைய உடைய மாத்திரையிலிருந்து, வேஷ்டி சட்டை போட்டு சொன்னதுல இருந்து எல்லாத்தையும் அனுபவமா பார்த்து செய்வார். பார்த்து செஞ்சாருன்னா அவர் கூட இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் அந்த நட்பு எங்கே புரிஞ்சதுன்னா, சினிமா பிடிச்சோம். இது மாதிரி பல பேரும் பிடிச்சிருக்கு. ராவுத்தரும் விஜயகாந்த் எப்படி சென்னைக்கு வந்தாங்களோ அது போல நானும் வாழாவும் இருந்தோம். இன்னைக்கு நாங்கள் ஒன்னாங்க இருந்தோம். ஒன்றும் கிடையாது. அவர் இங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன். என் நம்பர் அவருக்கு தெரியாது, அவர் நம்பர் எனக்கு தெரியாது. நானும் சசியும் என்கிட்ட இருந்தான். சசி நம்பர் என்கிட்ட விட ஒன்றும் கிடையாது. அப்ப
அப்போ நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னா, எப்படி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த லைட் அமைச்சிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கான ஆட்களை உள்ள கொண்டு வருவாங்களோ, கதவை மூடிடுவாங்களோ, அது போல உங்களுக்கான ஆட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு புதிய ஆட்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்துருவாங்க. நீங்க தான் நிரந்தரமா இருப்போம் நினைச்சிட்டே இருக்காது. யாருமே இங்க நிரந்தரமா இருக்கவே முடியாது. இந்த காலகட்டத்தில் இந்த படம் வெற்றியதா, இந்த வெற்றியை வைத்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்க. ஒருத்தர் மேடையில ஏறி இருக்கான்னு சொன்னா அதை செய்ய வேண்டியதை முதல் வேலை கீழே இருக்கவங்க கை கொடுத்து மேல தூக்கணும். அதுதான் நீ மேடைக்கு ஏறுவதற்கான அழகு. உனக்கு ஒரு சோபா கிடைச்சிருக்குன்னா என்ன செய்யணும்னா, நிக்கிறவனை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பின்னாடி செய்யலாம் நினைச்சீங்கன்னா பின்னாடி கிடைக்கவே கிடைக்காது. இது யாருமே செய்யறதே கிடையாது. அப்ப திரைத்துறையில நன்றி என்பது ரொம்ப 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 புண்ணிய. ஊசியை பத்தி பார்த்தா என்ன வருமோ அந்த அளவுக்கு தான் நன்றி இருக்கும். ஆனா எல்லா மேடைகளிலும் நன்றியை பற்றி பேசுவார்கள். பக்கத்துல போய் கேட்டீங்கன்னா அந்த புள்ளிய ஊசியில தொட்டு எடுத்தா என்ன வருமோ அந்த அளவு தான் இருக்கும். அதனால நீங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணுங்க. நீங்க நல்லா டாக்டர் ஆனீங்களா, அந்த ஹீரோட சேர்ந்து படம் பண்ணுங்க. அந்த கேமராமேனோட இல்ல அவரோட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 3 வெற்றி 2 வெற்றி கிடைச்ச உடனேயே இந்த லைட்டு இன்னும் அதிகமான லைட் வரும். இந்த 8 கேமரா இன்னும் 20 கேமரா மாறும். அப்ப மாறின உடனே உங்களுக்கு நம்ம தான் சினிமா போடுறது, நம்ம மட்டும்தான் எல்லாரும் பார்க்கறாங்க போல இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க மறக்கக்கூடிய சூழல் அது இல்லை. நீங்க இருக்கும் பொழுதே உங்களோடு யாரெல்லாம் பயணிச்சு வந்தாங்களோ அவங்களோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுதான் அழகு. அந்த அழகை தான் நீங்க கற்றுக்கொள்ளணும். அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உறவு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவுக்கு வந்த புதுசுல இந்த விழாக்கள் ஆடியோ ரிலீஸ் விழாக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்ப ஜிவி இருந்தார். ஜிவி இல்லாத ஒரு சினிமா விழா கிடையவே கிடையாது. யார் இருக்காங்க ஜிவி தான் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு விழாக்களின் சூப்பர் ஸ்டார் எல்லாமே ஜிவி தான். அவர் வந்தாலும் அவ்வளவு பரபரப்பா இருக்கும். அனைத்து படங்களுக்கும் அவர் தான் பினான்ஸ். எல்லா படமும் அவர் தான் வாங்குவார். ஒரு சிறுத்த முகத்தோட அமைதியோட கோபமா பேசி பார்த்துக்கவே முடியாது. ஒரு காமெடியும் யாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்க அப்படின்னு கேட்டா ஒரு கரண்ட் தக்கவை செஞ்சுக்கிறாரு. ஏன் நம்ம கூட என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி வருது. அப்ப விழாக்கள் அதிகமா யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த கொடுக்கும் பொழுது நீங்க அதையே நிரந்தரம்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா அது இல்லை. நிரந்தரம்ன்றதுதான் நான் இந்த 18 வருஷமா அந்த சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறது. அதனால நான் இதை நிரந்தரம் என்னைக்குமே நினைக்கிறதே கிடையாது. இப்ப நான் ஏன் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்தா உங்க படம் 4 பேருக்கு போய் சேரும்னா அதுதான் நான் செய்ய வேண்டியது. அதுதான் நான் போய் என்னையோட பெரிய ஒரு விழாவில் போய் கலந்துக்கிறது இல்லை, அது கிடையாது. நான் அதனால இதுல ஏதாவது ஒரு இந்த படத்தை பத்தின ஒரு டீசர் ஏதோ ஒன்று வெளியில போகும், இந்த படத்தின் இசை விழாவில் அப்படின்னு பேசினாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி சொன்னீங்கல்ல, எல்லாம் மேல இருக்கவங்க பார்த்துப்பாங்க, மேல இருக்கவங்க பார்த்துப்பாங்க, எல்லாம் மேல இருக்கவங்க பார்த்துப்பான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். உங்க கையில் இருக்கிறவங்க மட்டும் செல்லாதுன்னு மேல இருக்கிறவங்க இது செய்தியா வருமா? இது வந்துச்சுன்னா இந்த படம் வந்து இந்த படம் வந்து அப்படி அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஏன்னா நான் பார்த்த வகையில சமீபத்துல வந்து எனக்கு ரொம்ப மனவேதனை கொடுத்த ஒரு நிகழ்வு இது அப்படின்னா, இந்த மேடையில சொல்லலாமா கூட தெரியல. நான் அந்த நிகழ்ச்சி பத்தி பேசுறதே கிடையாது. சேரனுடைய ஒரு நிகழ்ச்சியில போய் உள்ள உட்கார்ந்து சேரனை பார்க்கும்போதுதான் எனக்கு பிரமிப்பாகும். எப்படி பார்த்திருக்கேன் சேரனை அப்படின்னா, நான் ராம் படம் எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல சேரனை நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கோச்சு மாட்டீங்களா? நான் உதவி இயக்குனராக பாசல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கேன். நான் பாலாலாம் அப்போ எல்லாம் யாருக்குமே தெரியாது. சேது படம் ரிலீஸ் ஆகல. அப்போ சேரன் வருவார் கார்ல, பெரிய கார்ல புக்கை எடுத்துட்டு பொக்கா அவங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பொக்காலமோ அல்லது 2வது படமான்னு தெரியல. மிகப்பெரிய வெற்றி படம். பாரதிராஜா ஆபீஸ்க்கு போவார். பாரதிராஜா ஆபீஸ் பாசல் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. தமிழ் சினிமாவின் அத்தனை ப்ரோக்ராம்களையும் நான் பார்த்த இடம் அதுதான். எல்லாரும் பாரதிராஜா ஆபீஸுக்கு போனாங்க. நாங்கள் பக்கத்துல தான் இருந்தோம். அந்த ஒரு கோவில் அந்த பாசல் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா தெரியும். அந்த கோவில்ல மத்தியானத்தில் நாங்கள் தான் படுத்துட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா மேலே படுக்க இடம் கிடையாது. அது சிங்கப்பூர் ஆபீஸ். அதனால இங்க வந்து படுத்திருப்பேன். நம்ம பசங்க யாராவது சில ட்ரீம் வாங்கி விட்டாங்க, குடிச்சுட்டு அங்கே உட்காந்துருப்போம். அப்பதான் இப்படி பார்க்க யார் யார் மேலே போறாங்க வர்றாங்க. அப்ப நான் முதல்ல சேரன் அங்கே தான் பார்க்குறேன். அதற்கு பின்னாடி எப்போ பார்த்தோம்னா
ஏன்னா ஒரு வெற்றி அடைந்த இயக்குனர் பாரதிய ராஜா பார்க்க போறாரு, நம்ம நல்லா பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி சேது ரிலீஸ் ஆயிடுச்சு. சேது ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி சேது மிகப்பெரிய வெற்றி. இந்த இங்க இருக்கிற லோகையத்தில் காவேரி ஸ்ட்ரீட் இருக்கு ஆப்போசிட்ல, இதுலதான் பாலா இருந்தால் நான் அங்கே தான் இருந்தோம். அப்போ ஒரு காரில் வந்து பார்ப்பாரு. அப்போ அந்த வெளியில உட்காந்துருப்பேன். சரி, இந்த வெற்றி பட இயக்குநர்கள் பேசிட்டு இருக்காங்க, நமக்கு எல்லாம் இங்கே வேலை இருக்கு. சரி கேட்பாரு, யார் இது நல்லா சொன்னாங்க மாஸ்டர். ஆள் ஒரு மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் பாருங்க, நான் போய் வெளியெல்லாம் வந்து பேச மாட்டேன். நான் பாரு வெளியே தமிழ் போட்டு ஓரமாக விட்டு போயிருந்தேன். அதுக்கு பின்னாடி சேரனை நான் எப்போ பார்க்கறேன்னா, நான் ராம் படம் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் ராம் என்னோட 2000 சொந்த படம் எடுக்கிறேன். அவர் ஆட்டோகிராஃப் ஒரு படம் எடுக்கிறேன். ஆட்டோகிராஃப் ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு இசை வெளியீட்டுல சத்தியம் தேட்டரில் நடக்குது. அந்த சத்தியம் தேட்டரில் நடக்கும் பொழுது அந்த மேடையில் அழுகிறார், கண்களைவிட்டார். என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை வருஷம் வந்து சினிமாவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை கையெழுத்துலாயா போடுறது இந்த கலைஞர்களுக்கு, கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. அப்போ முடிச்சுட்டு வந்த உடனே நான் போய் அவர் கையை பிடிச்சி, இந்த மாதிரி எனக்கு தெரியுதா, நான் தெரியுது சொல்லுங்க அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, உங்க பிரச்சனை தீக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் 1 லட்சம் ரூபாய் அவருக்கு தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை வேணாம், இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன். நானும் 27,000 30,000 கடை வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ராமனோட படத்தை நான் ரொம்ப 1 லட்சம் ரூபாய் தரேன், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது, இல்லை நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆனால் தெரியாது தமிழகத்தில் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி, அந்த வெற்றி நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி. அப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட உட்காந்து எரிஞ்சு அவுட்ரேட் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஃபோனில் சேரன்னு சொல்லிட்டு அவங்க கையில் போனது அப்படின்ற நான் சொல்றேன், நல்ல கலைத்தனை பிடிக்கும், அதெல்லாம் இல்லைங்க, இந்த படம் என்ன கலை பண்ணுதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் லைலா காலேஜில் பச்சை மனிதர்கள் ஒரு படம், அந்த படத்துக்கான விழா. இந்த விழா வந்து இந்த கவுட் ஃபண்டிங்கில் வாங்கி அந்த படம் எடுத்தாங்க. அதில் வந்து சேரன், அப்போ நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். சேரன் வர ஒரு இயக்குனருக்கான கௌரவம், ஒரு இயக்குனருக்கான வெற்றி சமூகத்தில் நான் பார்த்து பிரமித்தது, பொறாமைப்பட்டதுன்னா அந்த தனம் தான். அவர் நடந்து வராது, லைலா காலேஜில் காரை நிறுத்திட்டு நடந்து வரும் பொழுது இந்த பக்கம் ஒரு 1000 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 பேர் உட்காந்துருந்தாங்க சேர்ல. அவங்க வாசல்ல இருந்து மேடைக்கு வருவது வரைக்கும் 2000 பேர் எந்திரிச்சு நின்று கைதட்டி வரவேற்ற சேரன். இன்னமும் அவருடைய ஆபீஸ்குள்ள நான் போய் உட்கார்ந்து பார்த்தேன், பிரமிப்பேன். ஒரு 8 ஃபிலிம்பேர் அவார்டு இருக்கும், ஒரு 6 ஸ்டேட் அவார்டு இருக்கும், ஒரு 4 நேஷனல் அவார்டு இருக்கும். என்னங்க இதுல ஏதாவது உண்மையாக கொடுங்க, சும்மாவே ஒரு போட்டோவாவது எடுத்து தரேன், அதை எடுத்து போன வச்சு நான் என்ன செய்ய போறேன். இத்தனை விருதுகளை வாங்கிய ஒரு சேரன் ஒரு கேம் சொல்ல உள்ள போட்டார். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இன்னைக்கு அவருக்கு நண்பர், குடும்ப நண்பர், அதெல்லாம் வேற அவருக்கான பிரச்சனைகள் தான். அது கிட்ட போகிறது சொல்லிட்டு தான் போனாரு, முடிவெடுத்துட்டு போனாரு. நாம போகாதன்னு சொல்ல முடியாது. நான் எதுவும் போக பண்ண மாட்டேன், நான் போறேன்றாரு. அப்போ நான் என்ன சொல்றது, எப்போ எல்லாரும் முடிவு எடுத்துட்டாருன்றது அது தெரியுது. சில போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். உள்ள போய் அவர் உள்ளுக்குள்ள நடந்த விஷயங்களை இதெல்லாம் பார்க்க முடியுது. என்ன காரணத்துக்காக போயிருக்கோம். உள்ள ஒரு இடத்துல ஒரு அந்த வீடியோவை விட்ட காமிச்சாங்க. நான் பார்க்கறது இல்லை பிக் பாஸ், அதை நான் தெளிவா சொல்றேன். இந்த நாளும் திரும்ப சொல்லுவேன், நான் பார்க்கறதும் இல்லை, பார்க்கவும் மாட்டேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு தேவையில்லை, என் சமூகத்துக்கும் தேவையில்லை. இந்த கருத்து நான் எல்லா இடத்துலையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது எனக்கு வேண்டியவங்க இருந்தாலும் சரி, வேண்டியவங்க நடத்தினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பற்றிய என்னுடைய கருத்து இதுதான். அது ஒரு வணிக ரீதியாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி, அதுவும் சமூகத்துக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில உள்ள உட்காந்து சொல்லும் போது ஏதோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்து எனக்கு கூப்பிட்டு காமிச்சார் ஒருத்தர். இந்த பாருங்க என்ன நடந்திருக்கு உள்ளன்னு. ஒரு பொண்ணு வந்து ஏதோ சொல்லிடுது, இந்த பொண்ணு பேர் தெரியல, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த கையை பிடிச்சாரு, என்னமோ சொல்ற, இங்கே கையை வச்சாரோ என்னமோ ஒன்று சொன்ன உடனே அவர் அழுதுட்டு சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா, நான் என் பிள்ளைகளுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா என் பிள்ளைய வாழ்க்கை என்னாலும் கேட்டு அழுகிறது. அதை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருந்தது. உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து அந்த 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 நேராக ஸ்டுடியோவுக்கு போய் உடைச்ச ஆளை தூக்கி வந்துடலாமான்னு சொல்லுவேன்.
ஒரு சமூகம் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது. அவருடைய தேசிய கீதம் படம் நீங்க தமிழ் சினிமாவே கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமா வந்து ஒரு முதல்வரை கடத்தி கொண்டு போய் விவசாயம் பார்க்க வச்சா கதை எழுதின முதல் சினிமா தேசிய கீதம் தான். அது சாதாரண ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்படி உட்கார்ந்து எதுக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார பின்னணி. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இது நிரந்தரம் இல்லை. இந்த புகழ் வெளிச்சம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. இந்த மேடையில் ஒருவர் உங்கள் வாழ்த்தினாலும் உங்கள் உறவினர்கள் உட்கார்ந்து அதை கவனிச்சாலும் இதை நீங்க எடுத்துக்கிட்டு ஓகே அப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அப்பா அம்மா எப்படி சந்தோஷமா போட்டாங்களோ, பாஸ் மார்க்கும் வந்தவொடனே மாலை போட்டாங்களோ, அது போல அடுத்த வேலைகளுக்கு ஓடிடணும். அந்த சர்டிபிகேட்டை தலைக்கு வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது போலத்தான் நான் அதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த திரை பிரபலமும் இந்த வெளிச்சமும் எப்பொழுதும் உங்க கையில் இருக்காது. அதனால் இருக்கிற காலகட்டங்கள்ல ஒருத்தர் அன்பவனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிக்குங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல ஒரு கருத்தா இருக்கும். அவங்களுக்கு எடுத்துக்கீங்க. மற்றபடி எல்லாருமே நீங்க அந்த படத்தை பத்தி நான் ட்ரெய்லரும் பார்க்கல, டீசரும் பார்க்கல. என் கண்ணுக்கு எப்போதுமே தப்புதான் தெரியும். அதனால இன்விடேஷன் கொடுத்தோட கேட்டேன். அதே மாதிரி இசை வெளியிட்டுவாங்க, இசையமைப்போட பேரே இல்லாம அவங்க கொண்டு கொடுத்துருக்கீங்க. இது யாருடைய கவனத்தை பார்க்கலன்னாங்க. சரி, அதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கீங்க. எல்லோரும் நீங்கள் இந்த படம் வெற்றி அடையணும். இறைவன் உங்களுக்கு வந்து அந்த அருள் வழங்கணும். ஏன்னா சினிமா இன்னைக்கு அப்படி இல்லை. போடுற முதலீடு வந்து உடனே வந்துடக்கூடிய சூழ்நிலை கிடையாது. சினிமாவும் இல்லை, திரைத்துறை சார்ந்த சங்கங்களும் இன்னைக்கு வருவா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சங்கங்களை தயாரிப்பாளர் சங்கத்தை எடுத்தீங்கன்னா பிரச்சனை, நடிகர் சங்கத்தை எடுத்தீங்கன்னா பிரச்சனைகளே இல்லாமல் ஒருவர் கருத்து முரண்களாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு சங்கம் ஒன்று இருக்கணும். அது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மட்டும். அது உங்களுக்கு புரியுமான தெரியல. ஆனால் நானும் பக்கத்தில் நான் பேசிட்டு இருந்தோம்னா ஒரு மாசம் இன்னொரு எலெக்ஷன் செக்ரட்டரி போஸ்டிங்கு அவரை எதிர்த்து நான் போட்டு எதிர்த்து தான் உட்காந்துருந்தோம். இப்படி ஏழை பார்த்துட்டீங்களா? நாங்கள் செயலாளர் போட்டுட்டு அவரும் போட்டுட்டாரு. நான் அதுக்கப்புறம் எடுத்துட்டு பண்ணிட்டு அவர் அந்த போஸ்டர் ஜெயிச்சு இங்கே வந்து சங்கத்தின் சார்பாக வந்து உட்காந்துருக்கோம். இந்த மனநிலை எல்லா சங்கத்திலும் இல்லை. அப்ப சங்கங்கள் இங்க இருக்கிறது வேற பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. தன்னை முன்னிலைப்படுத்துவது, தனக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, தன்னை பிரபலப்படுத்துவது, இதுதான் சங்கங்கள்ல நடந்துட்டு இருக்கே தவிர திரைத்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அப்ப எல்லாத்தையும் மேகர்கள் பார்த்துப்போம் சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துக்க முடியாது. நம்ம தான் இருந்து அதை சரி பண்ணணும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த திரைப்படம் ஒரு நல்ல வியாபாரத்துக்கு போய் அது வெற்றி அடையணும், மனித ரீதியாக வெற்றி அடையணும். வெறும் விமர்சனங்கள் மட்டும் நல்லா வந்தது அப்படின்னு மட்டும் இல்லை, மனித ரீதியாக வெற்றி அடையணும். அந்த வெற்றி அடைந்தால்தான் அந்த மாபெரும் நிறுவனமான ராவுத்தர் நிலம்ஸ் அது மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று இன்னும் பல கலைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுத்து உருவாக்கக்கூடிய சூழல் வேணும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ரொம்ப நிதானமா பண்ணுங்க. சும்மா அவசரப்பட்டு அவன் நல்லா பார்க்கறவன் பார்த்துட்டு நல்லா இருப்பான். யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு தேட்டர் கரெக்டான டைம்ல தேட்டர் கிடைக்கணும், கரெக்டான டைமுக்கு வந்து அவங்க நீங்க பண்ண இல்லைன்னு வச்சுக்கல படத்தை எடுத்து வெளியில போட்டோம். நான் வந்து 5 நாள் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்முக பார்வை வந்து 10 நாளுக்கு முன்னாடி கமலாவை வந்து ஸ்கிரீன் உள்ள பார்த்தேன். 4 நாளுக்கு முன்னாடி போறேன். அது ஸ்கிரீன் 2 போயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது கோமாரி. பெரிய படங்களே இப்படிதான் மாற்றப்படுது. அப்ப சின்ன படங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுங்க. அதனால நீங்க ஒயிட் ஆயிருக்கு பிசினஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஹிந்தி பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து சரியாக ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரூபா கூட திருப்பி வராது. அப்படிப்பட்ட வியாபாரத்தை நம்ம வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூணி ஒரு வெற்றி படம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்துக்கு லாஸ்ட் கணக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க. அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு காசு வேணும்னா காத்திருக்காதீங்க. அதனால காசு சரியா நீங்க போட்ட முதலீடு அந்த லாபத்தோட வந்ததுக்கு பின்னாடி படத்தை எப்போ கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அப்போ சேருங்க. அதுதான் இந்த சந்தோஷம். இன்னைக்கு இருந்த சந்தோஷம் எப்போ நினைச்சிருக்கணும்னா அது மாதிரி திட்டமிடலோடு செய்ய. மற்றபடி இந்த திரைப்படத்தில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதெல்லாம் பெரிய ஆட்களாக வரணும். நீங்கள் வெற்றி அடைந்து இது போல பல புதிய இயக்குநர்களுடைய திரைப்படங்களுக்கும் புதிய தயாரிப்பாளர் திரைப்படங்களுக்கும் அவர்களுடைய விழாவிலும் கலந்துக்கணும்னு சொல்லி உங்களுடைய வாழ்த்து